பாளையங்கோட்டையில் ஒரு ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்தேன். அப்போது ஒரு பிள்ளை கிட்ட கேட்பேன், உன்னை கட்டினதுக்கு உனக்கு மட்டும் தான் சோறு போட முடியும், உன் கூட வர்றவனுக்கெல்லாம் நான் சோத்தை போட முடியுமா? தே டூ ஆல் செட் ஆஃப் மால் ப்ராக்டிஸ், அதெல்லாம் பண்ணுவாங்க. அவன் அந்த உச்சக்கட்ட நிலையை அவனால் அந்த ஆர்கசமை பெண்ணுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பெண்களை கேன்வாஸ் பண்ணி நீங்கள் செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுங்க, இவ்வளோ ஒரு பச்சையாக பொண்ணுங்கிட்ட கேள்வி கேட்குறா, பொம்பளை பிள்ளைங்கிட்ட அவளுகளும் பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அம்மா பார்த்தது உண்மை தானே, நானே சொல்லலாம் கூட, அங்கே போய் உள்ளே போய் நீங்கள் போய் பார்த்துருவோம். இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்ருக்கிற பிள்ளைகள், தம்பதிகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ பிள்ளைகள், அதுக்கப்புறம் நீங்கள் முதியோராக இருக்கலாம். இந்த கண்டென்ட் கொஞ்சம் ஹெவி கண்டென்ட்டாக இருக்கும். அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சில காரியங்கள் சின்ன குழந்தைகள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் கிறிஸ்துவுக்குள்ளே. ஏன் இந்த மாதிரி குழந்தைகள் பார்க்க வேண்டாம் அப்படின்னா, தேவையில்லாத அது ஒரு இதை கிரியேட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் மோரோவர் நான் சில காரியங்கள் நம்ம பேசணும்னு நான் தீர்மானம் பண்ணால் நான் முடிவு எடுக்கிறது கிடையாது. இது ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே விதைக்கிறது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை காலிங். ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக வாழ்த்துதல். வெல்கம் டு another fresh episode of Voice in the Wilderness. இந்த வனாந்திரத்தின் சத்தத்துலப்பா நம்ம கிட்டத்தட்ட 7 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டு, பயங்கரம் வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நிறைய பேர் ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆவல கமெண்ட்ஸு. ஸோ என்ன பிரச்சனைனா ஒரு சகோதரி எவ்வளோ பெரிய கமெண்ட் அமைச்சிருந்தாங்க, நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணனான்னு தெரில. சாட்சியே சொல்லியிருந்தாங்க, எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஒரு ஒரு புள்ள இந்த மொபைல் ஃபோன் அவங்க பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தைரியமாக சொல்லவும், பெற்றோர் சொல்லியிருக்காங்களாம், போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம் அத்தாரிட்டிஸ் கிட்ட. என்ன அவங்க நர்ஸாக இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் என் பிள்ளைய மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ? இல்லை சிஸ்டர், அவங்க தூங்கணும், ஷீஸ் நாட் சப்போஸ் டு அப்படின்னு பேஷண்ட்டுடைய மதர்கிட்ட சொல்லி அந்த தைரியமாக அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தண்டனையின் பெரம்பில் பிள்ளைகள் எப்படி அதில் இதாகிறாங்க, ஸ்லீப் லைன்ஸ் எப்படி இதாகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஆண்டவர் என்னோட ரொம்ப பேசினாங்க, நான் செஞ்சது சரின்ற மாதிரி. அவங்க இதில் வாய்ஸில் அமைச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில். நான் சொன்னேன் சகோதரி, இதை அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா பல பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அதனால் ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் அனுப்புகிறீங்க. என்னுடைய என்ன தாழ்மையான வேண்டுகோள்னா, உங்களுடைய அனுபவங்களில் தயவாக கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை இந்த காரியங்களை மற்றொரு இடத்துல எப்படி நானாக சொல்கிறது அப்படின்னு நீங்கள் தயங்கினீங்கன்னா, இதை நீங்கள் ஷேர் பண்ணி அநேகருக்கு இந்த சத்தியங்கள் போய் சேர நீங்கள் ஒரு பெரிய வாசலாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ 8வது எபிசோட், நியூ பிகினிங் 8னா என்னப்பா வச்சுருக்கிறீங்க டாபிக்? ஸோ இந்த கர்த்தருடைய பெரிய அளவற்ற கிருபையில் ஒரு 7 எபிசோடு ஒரு பூரணம் முடிஞ்சு 8வது புது துவக்கம் கர்த்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றிகளோனா இருக்கேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார் 1 தீமோத்தி 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி நம்பி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடியாக ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரையும் we trust everyone because that is the way. I think பெனிஹன் சொன்னார் ஒரு தடவை, மேகி கார்ட்னர்னு சொல்லிட்டு கேத்ரின் கோல்மனோட அசிஸ்டண்ட். ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் மோர் தென் 35 இயர்ஸ் கனடாவில் இருக்கிறப்போ பெனிஹன் அப்போது
அவங்கள பார்க்கணும் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசில அவங்க அந்த டைம்ல தான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி 76ல இவங்க கேத்ரின் குல்மன் அவங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு வந்து 1 இயர் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அந்த செரிமனி நடத்துனாங்க. ம். ஸோ மெமோரியல். மெமோரி அதில் வந்து பெனிஹின் வந்து சப்போஸ் டு அது அந்த டைமில் அவர் வந்துக்கிட்டு இருந்ததுனால அப்கமிங்கிறதுனால ஸோ மேகி கார்ட்னர் வந்து வெரி க்ளோஸ். அப்போது பெனிஹின் கேட்டாராம், ஹவு கேன் ஹவு கம் காட் யூஸ்ட் கேத்ரின் குல்மன் சச் அ மைட்டி வே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெனிஹின் வந்து இவங்க பெனிஹின் மேகி கார்ட்னர். ஓகே. வாஸ் வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் இவங்க சிஸ்டர் கேத்ரின் குல்மன். ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், பெனி காட் ட்ரஸ்டட் ஹர். ஸோ இட்ஸ் த ட்ரஸ்ட் விச் ஆல் மேட்டர்ஸ். ஒன்ஸ் காட் ஹஸ் ட்ரஸ்டட் வித் his treasure and that is a different scenario. That is what because God trust people. ஆப்ரஹாம்லேருந்து அப்படியே சொல்கிறார். ஆப்ரஹாம் சொல்கிறார், ஆப்ரஹாம் எனக்கு உண்மையாக இருப்பான்னு நான் அறிஞ்சிருக்கேன், உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லித் தருவான்கிறதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதியாமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அவ்வளோ நம்பிக்கை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். அதே மாதிரி எஸ் ரிமைண்ட் ஃபெய்த்ஃபுல். ஸோ அதனால் ஆண்டவர் ஆண்டவர் ஒருத்தர் மேலே இல்லை ஒருத்தி மேலே ஒரு நம்பிக்கைன்னு வச்சுட்டா அதிலே நினைக்கிறார்ல. ஆனால் எங்கேயாவது மிஸ்கைடன்ஸு பிரச்சனை ப்ராப்ளம் வருதுன்னா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எரர். பீப்புள் டோன்ட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அண்ட் பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பர்சன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய வேலை என்ன, அவருடைய வழி நடத்துதல் என்னன்றது வந்து தெரியும். Who is the Holy third person Trinity? பர்சன் யாருக்கும் தெரியாது. அவர் இஸ் நாட் அன் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் கிடையாது. இஸ் அ பர்சன் அண்ட் ஹவ் ஹி ஒர்க்ஸ் இன் த நியூ கவர்னன்ட். தீஸ் ஆர் ஆல் த மிஸ்ஸிங் லிங்க் இன் திஸ். அவ்வளோ சர்ச்சஸ்லையும் இட்ஸ் வெரி இப்போ ஒரு தேற்றனபாலன் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே இல்லையே, ஊழியமே செய்ய முடியாது. ஸோ அவங்க அப்படி சொன்னாங்க, மேகி கார்ட்னர் அப்படி சொல்லியிருக்காங்க. She totally relied on the Holy Spirit. Of course, she made a decisions. ஏன்னா டாக்டர் ஆஃப் டெஸ்டினி அவங்க எழுதின புக்கு ஐ திங்க் அவங்களுடைய ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி. அது பேர் என்ன? டாக்டர் ஆஃப் டெஸ்டினி. கேத்ரின் குல்மனோட பயோகிராஃபியா? அப்படியா? ஐ திங்க் பக்கிங்ஹாம் நினைக்கிறேன் அவர் பேர். நல்ல பேர். அது ஆத்தர் இஸ் வெரி க்ளோஸ் டு லாஸ்ட்டில் என்னோட ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ராபர்ட் லேடன்லாம் எழுதியிருக்காங்க. அவர் எழுதினது வந்து பல பேரை கவர் பண்ணியிருக்கிறார். பண்ணி எழுதியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் இது வந்து டாக்டர் ஆஃப் டெஸ்டினி. ராபர்ட் லைடன் சொல்கிறது காட்ஸ் ஜென்ரல்ஸ் தானே சொல்கிறீங்க? அவர் எழுதியிருக்காரு. பட் இவர் வந்து இந்த டாக்டர் ஆஃப் டெஸ்டினி எழுதின ஆத்தர் வந்து ஹி வாஸ் வெரி க்ளோஸ் கேத்ரின் குல்மன். புக்ஸில் இருந்தவர். ரொம்ப பர்சனல் சீக்ரெட் தெரிஞ்சவர். அந்த புக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரீட் தட் புக். இப்போ நம்ம இப்படி சொல்லலாமா, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவர் நம்மை உண்மை உள்ளவர் என்று அந்த இது கொடுப்பாரா? அப்படி எடுத்துக்கலாமா? டோட்டல் சரண்டர். Total surrender. ரிசர்வேஷன்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு நான் அன்னைக்கு இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. ஐ ஆம் டெட் இன் கிரைஸ்ட். நவ் ஐ எம் லிவிங் பிகாஸ் ஆஃப் ஹிம். வாழ்வது வந்தாச்சுன்னா நமக்கு எந்த யார் மேலே எந்த கோவம் வராது. நீ வாழ்வது நான் அவர் தான். எஸ், அக்கார்டிங் டு கலேஷியன்ஸ் 2:20. ஸ்தோத்திரம். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த டைட்டில் வந்து பரிசுத்த ஸ்திரீகள். அதனால தான் கேத்ரின் குல்மன் வச்சு நீங்கள் இல்லை, ஆரம்பிச்சல. கேத்ரின் குல்மனை வந்து ஆவியானவர் பேச வச்சார் இப்போது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரிசுத்த ஸ்திரீகள் அப்படின்னு பேசுகிறப்போ இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறத காரியங்கள் வர்றப்பவே நம்ம பார்த்தீங்கன்னா பரிசுத்த குலைச்சலுங்கிற ஆப்போசிட்டு அசுத்தமும் இருக்குது. அசுத்தம் இல்லை, பரிசுத்த குலைச்சல். அசுத்தம் அது வந்து சுத்தம் அப்படி வந்துடும். பரிசுத்தம் அப்படின்னு வர்றப்போ பரிசுத்த குலைச்சலுங்கிறது தான் பிப்ளிக்கல் ஆப்போசிட்டாக வரும். எக்ஸாக்டாக அதனால தான் அசூசைன்னு சொல்லலாம். அசூசை தட் இஸ் குலைச்சல் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட். அபாமினேஷன் சொல்லலாமா அது? ஆமாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13வது வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் சொல்லுவதற்கும் அவலட்சணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனம் எபேசியர் 5:13 அவைகள் எல்லாம்
கடிந்து கொள்ளப்பட்டு, வெளிச்சத்தினாலே கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வருகிறதெல்லாம் வெளிச்சத்தினால் கடிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமாகும். எப் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. அதாவது குறிப்பா அது 13ஆம் வசனம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். அதாவது எப்படின்னா, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் கடிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. வெளிச்சத்தினால் கடிந்து கொள்ளப்பட்டு, அதாவது தேவனுடைய வார்த்தையினாலே கடிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமாகிறது. ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்றேன். மத்தபடி இத திருமணமானவர்கள், இளம் வயதினர்கள் இத பார்க்கணும். பேரன்டல் கைடன்ஸோட பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்மோ செய்திக்கு போறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 6 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ம். அப்பொழுது அவர்களில் யாராவது ம். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால், ம். பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, ம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆயத்தப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆதாயப்படுத்திக் ஓ! கொள்ளும். ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ம். மயிரை பின்னி, பொன்னாபரணங்களை அணிந்து, ம். உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய ம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், ம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் டு விமென், இன்ஸ்ட்ரக்ஷன் மேரிட் டு இப்போ மேரிட் வந்து விமென். பேதுரு இத சொல்றாரு அப்படின்னா, பேதுரு இஸ் அ மேரிட் பெர்சன் ஆமா. அப்படின்னு நினைக்கிறோம். உண்மதான். அவரு ரொம்ப ஆமா, ரொம்ப ஒரு மாமிக்கு ஜுரம்னு ஏதோ ஆண்டவர் போய் கூட ஆமா. ஹி இஸ் அ மேரிட் பெர்சன். ஹி இஸ் அ டிபிக்கல் ஃபேமிலி. மாமியார் இருக்காங்க. ம். சொம்மாக்கியிருக்காரு. ஆண்டவர் வீட்டுக்கு ம். போயிருக்காரு. ஆனா, பேதுரு இத ரொம்ப அழகா சொல்றாரு. 2வது வசனத்துல, இப்போ உங்கள் கற்புள்ள நடைகள் இப்போ புருஷன்கிட்ட போயிட்டு புருஷன் ரட்சிக்கப்படல. இல்ல ஹிந்து வேற்று மதத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்றாங்க. சரி. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு, ஒருத்தர் ரட்சிக்கப்படல. ஒரு கணவன் ரட்சிக்கப்படல. மனைவி ரட்சிக்கப்பட்டானோன்னே, "நீ நீ எடுக்கலையா? ஞானஸ்தானம் எடுக்கலையா? உனக்கு தெரியாதா? அப்படி தெரியாதா? நீ நரகத்துக்கு" இப்படி சொல்றத காட்டிதான். கிறிஸ்துவினுடைய சுபாவமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா, இப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா, ரிலிஜியஸா இருக்கிற ஒய்ஃபு. ரிலிஜியஸா ரிலிஜியஸா இல்லாம, கிறிஸ்துவின் சிந்தை ஃபார்ம் ஆயிரும் முதல்ல. கணவர் நமக்கு ஆண்டவர் குடுத்திருக்காரு. என்னை எப்படி ஆண்டவர் ரட்சிச்சாரோ, அதனால தான் பவுல் சொன்னாரு, "மனைவியே நீ உன்னுடைய கணவனை ரட்சிப்பாயா? ம். கணவனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயா? தெரியாது உனக்கு. கர்த்தர் தான் அத செய்யணும்." எஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ, நம்ம அந்த க கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கனத்த செய்றப்போ, உங்களுடைய பரிசுத்த நடக்கைய பார்த்து போதனையே இன்றி, எந்த லெக்சரரே வேண்டாம். நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம். உங்க கற்புள்ள நடைகள பார்த்து அவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க. அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னா, வித் தர் வித் பியூரிட்டி அண்ட் NIVல அப்படி வருது. வித் ம்ஹ்ம். பியூரிட்டி அண்ட் ரெவரன்ஸ் ஓஹோ! யூ கேன் வின் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ம். அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் இது இப்ப அது 2வது வசனம் மட்டும் வாசி. இதுல ஆம்பிளிஃபைடு. In the same way, you wives be submissive to your own husbands, subordinate, not as inferior, but out of respect for the responsibilities entrusted to the husbands and their accountability to God, and so partnering with them, so that even if some do not obey the word of God, they may be won over to Christ without discussion by the godly lives of their wives. When they see your modest and respectful behavior together with your devotion and appreciation, love your husband, encourage him, and enjoy him as a blessing from God. எப்படி? தட் இஸ் வாட் ஐ நீட். ம்.
love your husband, love your husband, encourage him, encourage him, and enjoy him and enjoy him. as a blessing from God. Blessing from God. So you need to enjoy your husband. Encourage, enjoy, Enjoying from as a blessing blessing from from God. Godனு ஆம்பிளிஃபைல வருது. ம். ஆம்பிளிஃபைட் கிளாசிக்ல என்ஜாய் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு வரும். Oh, என்ஜாய் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னா யூ நீட் டு என்ஜாய் யுவர் ஹஸ்பண்ட் as a சந்தோஷம். gift of Gift God. of God மாதிரி. Okay. அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து கடவுளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்றாரு. இது இப்போ பேதுரு இப்படி சொல்றாரு. திருமணம் ஆகாம இருந்த பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதுறப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3லேருந்து 15 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அதில் கரெக்டாக ஒரு ஹைராக்கி போட்டிருப்பார் 11:3. அதாவது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல Hmm. மனைவிக்கு வந்து கணவன் தலையாக இருக்கிறார். Yes. அதே போல கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கர்த்தர் வந்து தலையாக இருக்கிறார். இந்த ஹைராக்கி மட்டும் கரெக்டாக சொல்லிகிட்டே வருவார். அதனால தான் நீங்கள் வந்து சபையில் வர்றப்போ இப்படி வரணும் இப்படி வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி 15 வசனம் வரைக்கும் சொல்லிட்டு வருவார். சி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அந்த சபை ஒழுங்கு, அதாவது முக்காடு போடுறத பற்றி இதை பற்றிலாம் அவர் பேசுவார். அதே மாதிரி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 33 வசனங்கள் நானே சொல்லிடுறேன். 33 வசனங்களும் இதே தான் சொல்லுது. கடைசியாக முடிக்கிறப்ப 33ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அதே போல் மனைவியும் கணவனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். ஸோ இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப்பில் இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து யார் பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் டுகெதர் எப்படி ஆண்டவருக்கு டுகெதர். பட் இதில் என்னென்னா மெயினாக வந்து பெண்களை வந்து சொல்கிறதுக்கு ரீசன் காரணம் பரிசுத்த ஸ்திரீகள் என்ன அப்படின்னா, பிகாஸ் வேதத்தின்படி சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய இருதயமும் கிறிஸ்துவை விட்டு வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அதனால தான் ஹெட் அப்படிங்கிற. அதே மாதிரி 1 தீமோத்தி 2:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படலை, ஏவாளே வந்து ஏவாளாவதாக வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டான். எஸ் அப்போ ஏவாள் வந்து துரோகம் பண்ணல, வஞ்சிக்கப்பட்டது. எஸ் வஞ்சிக்கப்பட்ட. ஆனா துரோகம் பண்ணது யாரு? ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். யாரை போல? ஆதாமை போல். அப்ப துரோகம் பண்ணது யாரு? ஆதாமை போல. விளங்குதா உனக்கு? வஞ்சிக்கப்பட்டது ஸ்திரீ, துரோகம் பண்ணது ஆதாம். யோபு 31:33. நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ அப்படின்னு யோபு சொல்றாரு. அப்போ தப்பு பண்ணது ஆம்பளை, ஆனா துரோகம் பண்ணது துரோகம் பண்ணது வந்து இவன் தான். ஏன்னா அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு காரணம் விட்டது அவனுடைய ஓனர்ஷிப் அவன் எடுத்துக்கல. கணவனுங்கிற உறுப்பே எடுக்காம மனைவியவே முன்னால விட்டதுனால வந்தவனை. ஏன்பா ஆண்டவர் வந்து பண்ணக்கூடாதே, ஏன் இது பண்ண ஆனா வந்து அதாவது கர்த்தர் வந்து ஒரு குடும்பத்தை எழுப்புறதுக்கு பெண்களை தான் பயன்படுத்துறார். அதனால தான் சாலமோன் ஞானி சொன்னா நீதிமொழிகள் 31:10 குணசாரியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யா, அவளுடைய விலை பார்க்கிலும் வெளியேற பெற்று. பிரசங்கி 7:28 சொல்றான், புலம்புறான். எப்படி சொல்றான் அப்படின்னா, என் மனம் ஒன்றை தேடுகிறது, அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறான். முன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் சாலமன் ஞானி சொல்கிறான், ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுபடையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கண்ணியருக்கோ தொகை இல்லை. 9ஆம் வசனத்தில் சொல்கிறான், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. இது வந்து சபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் உருவகம்ங்கிறத ஃபிகரேட்டிவாக சொல்ல வர்றது அவனுடைய தனிப்பட்ட அனுபவத்தில். புரியுதா? உத்தமம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து சபைகளில் நடந்துகிட்டு இருக்கிறதே வந்து பெண்கள் வந்து வழி தப்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வந்து என்னென்னா வஞ்சனை 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 தான். ஆனால் பரிசுத்த ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்க அந்த காலத்தில்? நான் சொல்கிறது 4000 வருஷத்துக்கு முன்பாக. இப்போ ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை மட்டும் நான் எடுக்க போகிறேன். கேஸ் ஸ்டடிங்கிற சென்ஸ், இப்போது பேட்ரியாட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, முற்பிதா. அதே மாதிரி மேட்ரியாட்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன? குல தாய்கள். ஓஹோஹோ! பேட்ரியாட்ஸ் வந்து மென்ன, மேட்ரியாக்ஸா எம்மா? மேட்ரியாட்ஸ்ல மெட்டர்னல் சொல்ற மாதிரி. மெட்டர்னல் மாதிரி மேட்ரியாட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ரெபேக்கா.
சி ரெபெக்கா ஆ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இட் இட் இஸ் அ வெரி ஃபேசினேட்டிங் ஒரு விஷயம். ஆக்சுவலா பார்த்தா ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில சாராள் வந்து இறந்துடுறாங்க. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, சாராள் 127 வயசுல மரித்து போனாள்ன்னு சொல்லிட்டு அத்தோட விடல. இவ்வளவே சாராளின் வயது. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அப்படியே முடிச்சு, அப்புறம் அவர் போய் அந்த அ இது ஜனங்ககிட்ட பேசி, அந்த கல்லறையெல்லாம் வாங்குறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில ஒரு ஆபிரகாமுடைய அந்த லாயல்ட்டி தெரியும். மனைவி பொணமா இருந்தா கூட, போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மக்பேலாங்கிற அந்த குகைய வாங்கி, அதில நெகோசியேஷன் பண்ணி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அந்த குகையில தான் மனைவிய வைக்கிறார். இன்ன வரைக்கும் இருக்குல்ல? இன்னை வரைக்கும் இருக்கு மக்பேலா, இஸ்ரேல். அந்த இடம். ம். இப்போ என்னன்னா, இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே 24ல 24ஆம் அதிகாரத்தில கர்த்தர் சகல விதத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ப என்னன்னா, இப்ப அவனுக்கு என்ன ஆயி போச்சு, ஆபிரகாம் கிட்ட வயசாகி போச்சு. அப்போ உடனே தன் வீட்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு வேலையாள கூப்பிடுறாரு. எலியேசர். எலியேசர்ன்னு சொல்லப்படல தமிழ் பைபிள்ல. ஆ. வேலைக்காரன் நம்ம ஆஸ்திக்கெல்லாம் ஒரு ஆஃபீசர் மாரி வச்சிருக்கு. ம், ம், ம். ஆனா இப்போ 24ஆம் அதிகாரத்தில எலியேசர்ன்னு சொல்லப்படல. ஆ 24:2 ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. எலியேசர் ஆஃப் டமாஸ்கஸ் அப்படின்னு. இங்கிலீஷ்ல மட்டும் தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல. மேபி கேஜேவில இருக்கான்னு எனக்கு தெரியல. ம். ஸோ இட் இஸ் எலியேசர். வாட் யூ சே இஸ் ரைட். இப்போ அவர கூப்பிடுறாரு. ம். கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாரு, "எப்பா, நீ இங்க வந்து கானான் தேசத்தில எனக்கு பொண்ணெல்லாம் என் மகனுக்கு பார்க்காம, நீ வந்து என்னுடைய உறவின் முறையில போயி நீ ஒரு பொண்ண பார்த்து, என் மகனுக்கு கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி என் தொட மேல வச்சு சத்தியம் பண்ணி குடு அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் அ கஸ்டமரி ஒரு இது மாரி. தொடையில வச்சு சத்தியம் பண்றது. இது ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, "ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறது இருக்கட்டும். எனக்கு ஒரு பிள்ளை சந்தானமே இல்லாம நீ ஆசீர்வதிச்சு என்ன பண்ற? எங்க வீட்டுக்கு வேலைக்காரன் எலியேசர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவான் போல இருக்குங்கிற" மாரி. அது கிட்டத்தட்ட அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போறாங்கிற மாரி. நிர்ணயம் பண்ணிட்டாரு அப்போ இருதயத்துக்குள்ள. இவரு என்ன சொல்றாரு, எலியேசர் இஸ் அ குட் பெர்சன் வெரி குட். அக்கார்டிங் டூ தட். ம். பட் இவருக்கு என்ன பயம் வருதுன்னா, என்கிட்ட சத்தியம் பண்ணுனா, எனக்கு வயசாயிடுச்சு. இப்ப நான் வந்து வெளிய போ முடியல, செய்ய முடியல. உன்னைய அனுப்புறேன் நம்பி. ம். நீ அங்க போயிட்டு எனக்கு வந்து துரோகம் பண்ணிறக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி குடு. ஒரு வேள என் சொந்தக்காரங்க உனக்கு குடுக்கல, பொண்ணு குடுக்கலன்னா, இந்த ஆணைக்கு நீங்களாகி இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதனால தான் அ இத தெரிஞ்ச வட்டாரத்திலே எடுக்குறாங்களா? இல்ல அது பிராக்டிஸ் அதாவது ஆபிரகாம் பண்ணதுனாலயா? கானான் தேசம் அந்த நேரத்துல அசூசைப்பட்டு போனா, ஆ. பதானாராம்ல போய் எடுப்பா. அது சொந்தக்காரன் அதாவது அவருக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலா அனுப்புறாரு. அவருக்கு நல்லா தெரியும். கர்த்தர் என்னைய வந்து ஒரு தேவ தூதர கொண்டு உன் தேவைகள உனக்கு ஏற்ற பொண்ண கொண்டு வருவாரு. அதனால நீ போயிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு எலியேசர அனுப்புறாரு. எலியேசர் மாத்திரம் இல்ல, கூடவும் ஆள் போறாங்க. இப்போ எலியேசர் வந்து 24:10ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஒட்டகத்த எடுத்துக்கிட்டு, உச்சிதமான கிஃப்ட். அது என்னன்னு சொல்லல. அது அப்புறமா தான் வருது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. போனா கரெக்ட்டா 11ஆம் வசனத்தில 24:11ல அந்த நாகோர்ங்கிற அந்த இடத்துக்கு, அதாவது ஆபிரகாமுடைய அண்ணன் இருக்கிற ஊருக்கு ம், போறாரு. ம், ம், ம். அவருக்கு தெரியாது. எலியேசருக்கு தெரியல. ஆ. அப்போ போய் அங்க நிக்கிறாரு. சாயங்கால வேளையில அது 24:11லிருந்து 14 வசனம் அப்படியே வாசிச்சார்ன்னா, என்ன பண்ணுவாருன்னா, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய தேவனே, என்னை இதுவரைக்கும் நீங்க கொண்டு வந்து குடுத்தீங்கப்பா. இந்த நேரத்தில ஒரு பிள்ளை அப்படியே ஒரு குடத்த எடுத்துக்கிட்டு வந்து என் முன்னால தண்ணி குடிக்கிறீங்களான்னு நான் கேட்கிறப்போ, எனக்கு இருந்தா குடிங்க, உங்களுக்கும் குடுக்குறேன், ஒட்டகத்துக்கும் ஊத்துறேன்னு சொல்ற பொண்ணு வந்தா எப்படி இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 15ஆவது வசனத்த சொல்றாரு. சொல்லி முடிக்கும் முன்பே நாகோர் நாகோர் மில்காளுக்கு பெற்ற பெத்துவேலின் மகளாகிய ரெபெக்காள் அங்க வந்தாளாம். என்ன ஒரு டிவைன் ஆர்கஸ்ட்ரேஷன்ல. வந்த உடனே ஆ பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ண பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் வருது. கர்த்தரு ஏதோ நம்ம நடத்த போறாருன்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி ஓடி வர்றா அவ. குடுகுடுன்னு ஓடி வர்றா. ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு சாமிங்கா இருந்திருக்கும் போல சின்ன பிள்ள. அப்போ வந்த உடனே என்ன வேணும்னா, "எனக்கு கொஞ்சம் தண்ணி குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட கடன்னு போய் தண்ணி குடுத்துட்டு, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். எனக்கு என்னன்னா, ஆதியாகமம் நீ வந்து வாட்சின்னா, இட் இஸ் 24த் சாப்டர். ம்ஹ்ம். 18ல இருந்து 21 வரைக்கும் தமிழ்ல வாசிங்க. ம். அதற்கு அவள், ஆ. "குடியும் என் ஆண்டவனே" ம். என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்குக் குடிக்கக் கொடுத்தாள். கொடுத்த பின்பு,
உம்முடைய ஒட்டகங்களும் குடித்துத் தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, சீக்கிரமாய் தன் குடத்திற்கு தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு, இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி, அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளைக் குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். சரி. இதுதான் இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ இதுக்கு வந்து நான் என்னன்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஹெசட். யூ ம். நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெசட்னா ஹெசட்? ஹெச்இ ஹெச்இஎஸ்இடி. எ ஹெசட். டெஸ்ட் ஆஃப் ஹெசட். ம்ஹ்ம். ஹெசட் அப்படின்னா ஹெச்இஎஸ்இடி அப்படின்னா எபிரேய மொழியில கவனன்ட் லாயல்டி, ம். என்டியூரிங் லவ். இட்ஸ் சம்திங் என்ன சொல்றது? மரணம் நம்ந்து நம்மள பிரிக்கிற வரைக்கும் நம்மள யாரும் பண்ண முடியாதுன்னுவாங்கல்ல. இப்போ ஒவ்வொரு தடவ இப்போ பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் இந்த மாரி ஆக்கு தட் இஸ் வாட் அந்த ஹெசட்ங்கிறது. டெஸ்ட் ஆஃப் ஹெசட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ் இன் த கவனன்ட். ஏதோ ஒரு சின்ன ஒரு இந்தாங்க அந்த ஆளு நான் போறேன் கூட நான் கல்யாணம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட் கூட முடியறதுக்கு முன்னாலே மறுநாள் கார்ல முட்டிக்கிட்டு நிக்குது சண்டை. ம். வரதட்சணை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அந்த ஹெசட் இல்ல. ஹெசட்ங்கிறது கவனன்ட். என்டியூரிங் லவ். தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அத உறுதியான அன்பு. அதாவது மாறாத காதல் அப்படிம்பாங்க. ம். அது அப்படிதான் வருது கூகுள்ல போட்டா. ம். கவர்னன்ட் லாயல்டிங்கிறது தான் அதுக்கு வந்து கரெக்ட்டா சொல்லணும்னா, லாட் ஆஃப் கவர்னன்ட் சப்லெஸ். லாயல்டி இஸ் அ பிப்ளிக்கல் மீனிங் ஃபார் ம். ஹெசட். அதாவது ஆ 2 தீமோத்தி 2:13ல சொன்ன மாரி, நாம் உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எவ்வளவரா இருக்கிறாரு. ஆ என்னன்னா, இது இது வந்து இது வந்து சுயநலம் இல்லாம இது பண்றது. இது வந்து ம். பிரத்தியார்கிட்ட இருந்து எந்த ஒரு தட் இஸ் வாட் ஹெசட் இஸ் ஆல் அபௌட். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்றது. எஸ். ஓகே. ம். அன்கண்டிஷனல்னு சொல்றாங்க. ம். பட் அதுல கூட ஒரு கண்டிஷன் இருக்கு. ம். 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 பட் ஹெசட் லவ்ங்கிறது வந்து இட்ஸ் அ காட்ஸ் லவ். பியூர் கவனன்ட் லவ். அதாவது வந்து ரெபெக்காளுக்கு வந்து இது பொருந்தும். ஏன் ம். சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து தண்ணி குடிக்கிறாப்புல அப்படின்னா, மதனுக்கு ஒரு தண்ணி குடுத்தோம் அப்படின்னா, ஒரு குடம் தண்ணி குடிக்க போறதில்ல. மிஞ்சி போனா அப்படி குடுப்பாப்புல. ஒரு டம்ளர், 1 1/2 டம்ளர். மிஞ்சி போனா ரொம்ப தாகமா இருந்தா கொஞ்சம் குடிக்கலாம். ம். குடிச்சாச்சு அவ்வளோதான். தாகம் தீர்ந்துரும். ஆனா, இந்த மனுஷன் கொண்டு போனது 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் சாதாரணமா நீ கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 30 to 40 கேலன்ஸ் குடிக்கும் தண்ணி. ஆமா. உள்ளுக்க ஸ்டோரேஜ் டேங்கே வச்சிருக்குன்றாங்க. நம்ம அப்பா! 30 கேலன்ஸ் எடுத்துக்கலாம். சரி. ஒரு ஒட்டகத்துக்கு. ம். ஸோ 30 கேலன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, லிட்டர் கணக்குல பார்த்தா 113 லிட்டர். ஏ அப்பா! அப்போ 113 லிட்டர் ஒரு 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 ஒட்டகம் குடிச்சா, அப்போ 10 ஒட்டகம் வந்து 1130 லிட்டர் குடிக்கணும். இது வந்து நம்மளுடைய கணக்கு. லிட்டர் கணக்குல நான் சொல்றேன். கேலன்ஸ்ல இல்ல. இது நான் சொல்றது மினிமம். இப்போ 1130 லிட்டர் ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுக்கணும்னா, கிணறு எங்க இருக்கு? அந்த கிணறு வந்து எவ்வளவு தூரத்துல ஆழத்துல இருக்கு? அந்த ஒரு 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 ட்ரிப்புக்கு வந்து 25 லிட்டரு நீ எடுத்துட்டு வந்தா 46 லிட்டரு 46 ட்ரிப் எடுத்தோம்னா, 46 ட்ரிப் எடுத்தா 25 லிட்டரு ஒரு ட்ரிப்புக்கு. 46 லிட்டரு 46 ட்ரிப் எடுத்தா மட்டும் தான் 4 ஹவர்ஸ் டூ 5 ஹவர்ஸ்ல அந்த ட்ரிப்ப முடிக்க முடியும். இப்ப டேப்லேருந்தே 5 5 தடவையே போய் எடுக்க மாட்டாங்களே! இப்போ 25 லிட்டர் கேன என்ன என்னால தூக்க பேஷன்ஸ். முடியாது. என்னால தூக்க முடியாது 25 லிட்டர் கேன. உண்மையாவே சொல்லுவேன். எம்ப்டி கேன வேணா தூக்குவேன். இல்ல 5 லிட்டர் தூக்குவேன். இப்படி தான் உருட்டிட்டு தான் வருவாங்க. அத வந்து மளிகை கடைக்காரங்க நேக்கா தூக்குவாங்க. பெண்கள் யாரும் அப்படி தூக்க முடியாது. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 24, 17, 47லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த குடத்த தான் கொண்டு வர்றா. இவ ம், குடம் ம், குடம் ம். குடம்னு தான் போட்டிருக்கு. குடம்னா ம். எப்படி இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 5 லிட்டர், 10 லிட்டர் இருக்குமா? டெஃபினெட்லி. அதான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்? ஒட்டகத்துக்கு ஏதோ நான் குடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு போயிரலாம். யோவ்! உனக்கு தான் குடுக்குறேன் தாகத்துக்குன்னு. ஒட்டகத்துக்கெல்லாமா ஊத்துவாய்ங்க? உன்ன கட்டுனதுக்கு உனக்கு மட்டும் தான் சோறு போட முடியும். உன் கூட வர்றவனுக்கெல்லாம் நான் சோத்த போட முடியுமா? சொல்றாங்களா இல்லையா? ஆ கரெக்ட். தட் இஸ் அ லவ் ஆஃப் ஹெசட் லவ். அப்போ 30 குடகமும் குடித்து தீரும் மட்டும் உன் அதுதான் ஆச்சரியப்பட்டுருக்கான். 21 வசனம் தானே சொல்லுது. ம். ஆச்சரியப்பட்டான். அந்த மனிதன் அவளைக் குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிரு. பயந்துட்டான். என்ன இப்படி வார்க்குது? என்னடா இது இப்படி நம்ம ஒண்ணு நெனச்சு வந்தா அந்த பிள்ளை வருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், டக்குன்னு 22வது வசனத்துல
அந்த பிள்ளைக்கு ஒரு 2 கடுக்கன குடுத்து கோல்டு ஆ. குடுத்து, அதுக்கப்புறம் 2 கையிலயும் 2 கடுக்கன மாத்துறாங்க. 2 அதாவது வளையல் மாரி ஒரு இத போடுறாங்க. நீ பார்த்தீன்னா தெரியும். அது வாசி. இரு ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள காதணிகளையும் ம். கம்மல் ம். அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, ஒரு நீ யாருடைய மகள்? ஓ! ஓ! அறியறதுக்கு இப்ப முன்பதா தெர்ல. இப்ப அதுவரைக்கும் தெர்ல. அது யாரு பெத்துவேல் மகள்லான்னு தெரியாது. ஆனா என்னமோ தெர்ல. இட் இன்ஸ்பயர்ட் ஹிம் டூ இன்ஸ்பயர்ட் ஹிம் டூ கிவ் கோல்டு. கோல்ட். அதுவும் 10.5 ஷேக்கல்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் கிராம்ல பார்த்தீங்கன்னா 120 கிராம். வாவ்! 120 கிராம்னா 15 பவுன் நகை. வாவ்! இந்த 15 பவுன் நகைய குடுத்துடுறாரு. குடுத்த உடனே அந்த பொண்ணு வந்து யாருன்னு சொல்றா. அப்பதான் சொல்றா, "ஐயோ! அப்படியா? நேர்வழியா கூட்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்" அப்படின்னு சொல்லி, "எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே! படுக்க இடம் உண்டு. ஒட்டகத்துக்கு இடம் இருக்கு. சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கு. தங்கலாம்." எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நேரா போறா. போன உடனே அவங்க வீட்டாரிடத்துல போய் சொல்றதா சொல்லப்பட்டிருக்கு. 28வது வசனத்துல. அவங்க அவங்க தாயினுடைய வீட்டாரிடத்துல போய் இந்த காரியத்த சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. ம், ம். அப்ப தாய் வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்போ ஆ இவன் வந்து உள்ள போறாங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெபெக்காளுடைய அப்பன் இருக்கான் இல்லையா? பெத்துவேல். அவன பத்தி பார்த்தா, இந்த பெரிஷித் 63:4ன்னு சொல்லுவாங்க. பெரிஷீத் அப்படின்னாலே அப்படின்னா என்ன? அப்படின்னா ஹீப்ரூல ஜெனிசிஸ். ஆ, ஆ, ஆ. தோரால சொல்றீங்களா? பெரிஷித்து. ஆமா. பெரிஷித்துங்கிறது ஒரு ஜெனி ஹீப்ரூல ஜெனிசிஸ். ம். அது அது வந்து ஒரு ஒரு அக்கவுண்ட் அது. ஜூவிஷ் ஐ சீ. அக்கவுண்ட். ஓகே, ஓகே. ஸோ அந்த அக்கவுண்ட்ல 63:4 ம்ஹ்ம். பெரிஷித் 63:4 63 அதாவது சாப்டர். ஜெனிசிஸ் ராபான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா. ம். அதுல 63:4 63 சாப்டர் 4த் வெர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் ம். ஃபெல்லோ வாஸ் எ சப்ளான்டர். இவன் வந்து யாரு? அவங்க அப்பா. பயங்கரமான கன்னிங் இந்த பெத்துவேலுங்கிறவன். ஓ! ரெபெக்காவோட ஃபாதர். ஃபாதரும் அவன் அப்படித்தான், லாபானும் அப்படித்தான். லாபான பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். ம். இவன் இன்னொரு விஷயத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னா, லாபான் வந்து ஓடி வர்றான். 49வது வசனத்துல மகளுக்கு அதாவது தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ போட்டது யாரு? அப்படின்னு தேடி வர்றானாம். அவன் வந்து நல்ல எண்ணத்துல வரல பயலுக. அண்ட் உள்ள வந்த உடனே வரவேற்கிறாங்க. வாங்க. ஏன்னா 15 பவுன் நகை போட்டார்ல. ம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வரும். அது ஆக்சுவலா வந்து மனசார கூப்பிட்டுருக்க மாட்டாங்களாட்ருக்கு. நான் யாருக்கு தெரியும்? நினைக்கிறேன், இந்த 15 பவுன் நகை சும்மா யாருன்னு தெரியாமயே போட்டான்னா, இவன் எப்படிப்பட்ட ஆளு? அப்படிங்கிறது ஜூவிஷ் லிட்டரேச்சர் சொல்லுது. அப்போ உள்ள கூப்பிட்டு வந்து அவனுக்கு தண்ணி கிண்ணி குடுத்து அவன சொல்றாங்க. சாப்பாட முன்னால வைக்கிறாங்க. 33வது வசனத்துல அவன் முன்பாக சாப்பாடு வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ம், ம். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. ம். அப்பொழுது அவன், ம். நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். என்ன காரணம்னு சொல்லட்டுமா? ம். இந்த பையன் வந்து சாப்பாடு வைக்கிறானுங்கல்ல. ம், ம். நடந்தது, நடந்தது. இந்த இது வந்து எதுல போட்டிருக்கு அப்டின்னா, யாக்குட் ஷிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூவிஷ் எக்ஸ்போசிஷன் ஒண்ணு இருக்கு. ம், ம். யாக்குட் ஷிமோனி லைக் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி மாரி. கமெண்ட்ரி. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, எலியேசர் சாப்பாட்டுல பைபிள்ல வரல. ம்ஹ்ம். எலியேசருடைய சாப்பாட்டுல விஷத்த வச்சுரணும். ஐய்யய்யோ! அதாவது என்னன்னா, இந்த இவனுக்கு பொண்ண குடுக்கக்கூடாது முதல்ல. ஆ. இவனுக்கு யாருன்னு பொண்ண குடுக்கக்கூடாது. பொண்ண குடுக்காம இவனுடைய ஜுவல்ஸ ரீட்டெயின் பண்ணணும்னா இவன கொன்னா தான் உண்டு. ஓஹோ! அப்ப நெறைய வச்சிருக்கான். அ ஓ மை குட்னஸ்! ஏன்னா, இங்கருந்து போனதுக்கப்புறம் சரி, இங்க இவளுக்கு இது குடுத்துட்டாரா? இன்னும் அங்க போய் அந்த பொண்ணு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, 43வது வசனம்னு நெனைக்கிறேன். அங்க போயும் ஜுவல்ஸ் இதெல்லாம் குடுக்குறாப்ல. அவங்களுக்கும் ஜுவல்ஸ். அப்ப ம். எவ்வளோ தான் வச்சிருக்கான் இவன்? ரிசீவர். அப்ப இவன கொன்னுட்டோம்னா, இது வந்து இந்த யாக்குட் ஷிமோனிங்கிற அந்த Till it's recorded. எக்ஸ்போசிஷன்ல போடப்பட்டிருக்கு. ஐ சி. பட் ஆனா 50வது ஏன்னா நான் ஏன் நம்புறேன் அப்டின்னா, 50வது வசனம் வாசியேன். 50வது வசனம். அப்பொழுது ம். லாபானும் ம். பெத்துவேலும் ம். பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பெத்துவேல் அதுல இருக்கிறான். ம். இருக்கான் இல்லையா? இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வர்ற வசனங்கள்ல பெத்துவேல் இருக்க மாட்டான். ஆ. 54 வாசி. 54. அ ஓகே. பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து, குடித்து ராத்தங்கினார்கள். ராத்தங்கினார்கள். அப்புறம் அடுத்து காலையிலே காலையிலே எழுந்து ம். அவன், என் எஜமானுக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். ஆமா. அப்போ பெத்துவேல் அத சொல்லவே சகோதரனும் கிடையாது. தாயும் தான் இருக்கிறாங்க. அப்பா இல்ல. அப்ப நைட்ல இறந்துடுறான் அவன். நைட்ல அவன் காணாம போயிடுறான். அந்த சீன்ல இருக்க மாட்டான். கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான். இப்போ என்ன ஆகுதுங்கிறத சொல்ல வரேன்.
இப்ப என்ன ஆகுது, இப்ப அந்த பொண்ண வந்து நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, "ஏம்மா போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "நான் போறேன்ப்பா, போறேன்." மெத்துவேலுக்கு என்ன ஆயிடுது? இறந்துடுறாரா? இறந்துடுறாப்ல. ஓகே. அக்கார்டிங் டூ அந்த குட்சுமோனி. ஓகே, ஓகே, ஓகே. அது இஸ் பீன் கில்டு. ஏன்னா ஆஹா. அந்த பாய்சன் சம்திங் இஸ் ஹேப்பன் சூப்பர் நேச்சுரலி. இஸ் டைட். அப்பா! அதுக்கப்புறம் பெத்துவேலுடைய இதே கிடையாது. சரி. அதில கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த பொண்ண வந்து அனுப்புறாங்க. ம்ஹ்ம். இந்த பொண்ணு கூட டிராவல் பண்றதுக்கு சில பேரு வேலைக்காரிகள் 62வது வசனம்னு நினைக்கிறேன். ம். அது கூட வேலைக்காரிகள்னு போட்டிருக்கும் இல்லையா வாசி? அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஆமா. இப்போ ரெபெக்கா கூட வேலைக்காரிகள் போறாங்க. போறாங்க. இவங்க வேற. இந்த வேலைக்காரிகள் வேற. ம். 59வது வசனத்த வாசி. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் எஸ். ஒரே நிமிஷம். ம். இப்போ இதுதான் விஷயம். இந்த தாதிங்கிற இடத்த ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல வாசின்னா, So they sent away Rebekah, their sister, and her nurse, and Abraham's servant, and his நர்ஸ் nurse Deborah. டெபோரா. இது இங்கிலீஷ்ல சொல்லப்படல. மெய்டுன்னு தான் வரும். அப்ப இதுவும் ஆம்பிளிஃபைடு வேற வெர்ஷன்ல டெபோரா. இந்த டெபோரா வேற. இந்த I டெபோரா see. வந்து இந்த பெண்ணு கூடயே டிராவல் பண்றாங்க. இது எவ்வளோ ஆ. இம்பார்ட்டன்ஸ் பாரு. இதே டெபோரா கூட அவ கூட போறாங்க. யாரு? ரெபெக்கா கூட போறாங்க. ம். ரெபெக்காவோட போற டெபோரா, நீ 35:8 படிங்க. ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்று அல்லோன் பாகூத். என்று அந்த பெயர் உண்டாயிற்று. இப்ப எப்படி தெரியுமா? இப்போ ம்ஹ்ம். இப்போ 24ஆம் அதிகாரத்துலருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கும் 100 வருஷம் ஆயிருச்சு. அதானே. இப்ப 100 வருஷத்துல அந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் அந்த அம்மா டிராவல் பண்ணியிருக்காங்க வாவ்! ரெபெக்காவோட. ஹி வாஸ் 160 இயர்ஸ் ஓல்ட் வென் ஷி டைட் தேர். அப்ப எந்த அளவுக்கு ரெபெக்கா கூட அந்த அம்மா உண்மையா இருந்திருந்தா, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நினைவு தூண் நினைவு கட்டுவாங்க. தூண்டு. அவ்வளோ சீக்கிரமா வீட்டு வேலை செய்றவங்க தாதிமார்களுக்கெல்லாம் அப்படி நினைவு தூண் வைக்க மாட்டாங்க. மனைவி, பிள்ளைகளுக்கு வைக்கலாம். இல்ல வேற யாராவது முக்கியமா சம்திங் இம்பார்ட்டன்ட் ரோல் ஷி பிளேட். ம். 100 இயர்ஸ் ஹி வாஸ் வொர்க்கிங் வித் ரெபெக்கா. அப்பா! ஷி. ம். அதனால தான் அதுக்கு என்ன யார் பேர் டெபோரா வச்சு தானே சொல்றீங்க? டெபோரா தான் ம். சொல்றேன் வரேன். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு? அல்லோன் பாகூத். அல்லோன் பாகூத் அப்படிங்கிறதுக்கு ஓக் ஆஃப் வீப்பி. அப்படின்னா? அதுக்கு வந்து ஓக் ஆஃப் வீப்பிங். அந்த இடத்துக்கு வீப்பிங். ஓ! வந்து அந்த வீப்பிங். அளவுக்கு ஆமா. அழுதுருக்கிறாங்க. அது ஒரு ஓகே. நினைவு மாரி. ஓக் ஆஃப் வீப்பிங்ன்னு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ம்ஹ்ம். அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு இதா உண்மையா இருந்திருக்கிறாங்க. உண்மையா இருக்கு. கூடவே இருந்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ரெபெக்கா போறாப்ல. யாரு கூட? கூட போறாப்ல. தெபோரா அண்ட் போறா வேலையாட்கள். வேலைக்காரர்கள் எல்லாம் கூட போயிட்டே போறாரு. அப்படி போன உடனேயே ஆ அ வராரு. இஸ் யார் அந்த ஆண் அப்படின்னு கேட்குது. அவர் தான் எங்க எஜமான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு இறங்கி முக்காடு போட்டுக்கிறா. முக்காடு ம். போட்ட உடனே அவளை அழைத்து கொண்டு போய் வீட்டிலே அவளை மனைவியாக்கி ம். தன் தாயின் துக்கம் வயசு 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு தாயோடைய மறைவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த துக்கத்த வந்து ஆற்றுறதுக்கு இந்த உலகத்துல எந்த இதுவுமே கிடையாது. தேவனுடைய அன்பு மட்டும் தான் அத செய்ய முடியும். அத ரீப்ளேஸ் பண்ணணும்னா, அத ஒரு நல்ல ஒரு மனைவி வந்து அந்த தாய் ஸ்தானத்த ரீப்ளேஸ் பண்ற மாரி வரணும். ஏன்னா, சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 35:14ல தாய்க்காக துக்கிக்கிறவன் போல துக்க வஸ்திரம் அணிந்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ம். அப்போ தாய்க்காக துக்கிக்கிறவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. இருக்கத்தான் செய்யும். ம். ம். ஸோ தாயினுடைய துக்கம் அப்ப அதுவரைக்கும் துக்கமா தான் ஆ. இருந்திருந்திருக்கான். ஒன்லி சன் வேற, லிசன் வேற. ஏஜ்டு பேரண்ட்ஸ். அண்ட் நீ அதுல பார்த்தீன்னா ரொம்ப ஒரு விஷயம் ஆ இவங்களுக்கும் இவனுக்கும் இப்போ 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 என்ன பெரிய ஆச்சரியம் அப்டின்னா, ம். இவனுக்கு வந்து அக்கார்டிங் டூ 25 அ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஈசாக்கு திருமணமாகும்போது அவனுக்கு 40 வயதுன்னு போட்டிருக்கு. ம். ம். ரெபெக்காளுக்கு வயசு போடல. ம். ம். இந்த வயசு இருக்கு. இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல. ம். ஆனா, ம். நீ 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ம். 16வது வசனத்துல, அந்த சிறு பெண் அவ்வளவு அழகுடையவளா இருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கும்.
அந்த சிறு பெண் அழகுடையவளா இருந்தால்னு போட்டத நீ கேஜேவி வெர்ஷன்ல வாச்சீன்னா, ஐ அம் டாக்கிங் அபவுட் 24:16 இன் கேஜேவில பார்த்தீங்கன்னா, டேம்சல்னு இருக்கும். ம். லெட் மீ டெல் யூ. ம். டேம்சல் அப்படின்னா அது குழந்தை. ம்ஹ்ம். வெர்ஜின். ம்ஹ்ம். சின்ன அந்த பிள்ளை. பெண் மகா ரூபவதியும், புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். இது வந்து தமிழ்ல. தமிழ்ல. இங்கிலீஷ்ல டேம்சல்னு வரும். டேம்சல்னா அது கேஜேவி எலிசபெத்தன் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். ஸோ ம்ஹ்ஹ்ஹ்ம். அது டேம்சல் அப்படின்னாலே, அது என்ன வயசு இருக்கும்னு நான் சொல்றேன். ம். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல யாவீரு ஜெபாலய தலைவனுடைய மக இறந்துடுறா. ஆமா. மரண அவஸ்தைப்படுகிறாள் வாங்கன்னு கூட்டு போறா. போன உடனே அந்த பிள்ளை இறந்துருது. ம். ஸோ இப்போ மார்க் 5:41, 42 வாசிச்சீன்னா, அதுல வந்து கர்த்தர் வந்து சொல்லுவாரு, "தலித்தா குமி, தலித்தா சிறு குமி. பெண்ணே எழுந்திரு" ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா. நீங்க அதில பார்த்தீங்கன்னா, அந்த டேம்சல்ன்னு தான் போட்டிருக்கும் இங்கிலீஷ்ல. அதாவது தலித்தா குமின்னு ஆண்டவர் சொல்றது, சிறு பெண்ணேங்கிறது 41 கேஜேவில சொல்றாரு. டாம்செல் இருக்கும். டேம்சல்ன்னு போட்டிருக்கும். சிறு பெண்ணேன்னு சொல்லிட்டு. 42ல அந்த டேம்சலுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து 12 வயசு. ஆமா, ஆமா. ஸோ ரெபெக்கா மஸ்ட் பி 12 இயர்ஸ். ஓ! டீனேஜ். இன்னும் சொல்றாங்க 9 வயசுங்கிறாங்க. ஓகே. மேபி இருக்கலாம். ம். அப்ப இவனுக்கும் ரெபெக்காளுக்கும் 26 வயசு ஓ வித்தியாசம். மை காட்! ஓகே. இப்போ 2 பேருக்கும் 1 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் கம்பேட்டிபிலிட்டி ஸ்டேட்டஸ் நல்லாருக்கும். இல்லைன்னா அடிச்சுக்குவாங்க, புடிச்சுக்குவாங்கங்கிறாங்க. இல்லன்னா 10 வயசு, 15 வருஷம் அப்படின்றாங்க. இப்படி சொல்றீங்களா? லாங் இது 10 வயசு, 12 வயசு இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது ஒரு மாரி அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு என்ன கம்பேட்டிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்திருக்கும்னு நான் சொல்றேன். ம், என்னுடைய ம், ம், அசம்ப்ஷன் நான் ம், சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருமே வந்து இருக்கிற மெயின் கம்பேட்டிபிலிட்டி ஸ்டேட்டஸ் பிரேயர் லைஃப் ஆஃப் ஐசக் அண்ட் ம், பிரேயர் லைஃப் ஆஃப் ரெபெக்கா. நீ ம். வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில, அந்த மாலை வேளையில தியானம் பண்ணும்படிக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கூடாரத்துக்கு. அதே மாரி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில, மலடியா இருந்த தன் மனைவிக்காக கர்த்தரிடத்தில விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கினுடைய பயபக்திக்குரிய தேவன்னு எஸ். சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்றா? யாக்கோபு சொல்றாப்புல. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்துல, ஈசாக்கின் தேவனாகிய ஈசாக்கினுடைய பயபக்தியின் தேவன் மேல ஆணையிட்டு குடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. வா! அப்போ ஈசாக்குக்குன்னு ஒரு பயபக்தி இருந்திருக்கு. இஸ் அ பிரேயர்ஃபுல் பெர்சன். ம், 1. அடுத்து இப்ப நம்ம ரெபெக்காள பார்க்க போறோம். ம், ம். இவங்க 2 பேருடைய ஷூர். வாழ்க்கையோடைய இத பார்க்குறப்ப, இப்போ ரெபெக்காள் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கன்சீவ் ஆயிடுறாப்புல. ம், கன்சீவ் ம். ஆன உடனே உன் வயித்துல 2 பிள்ளைகள் வந்திருக்குன்னா, இது இப்படிலாம் எனக்கு எப்படி ஆண்டவரே? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போனாளாம். வாவ்! அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வயித்துலருந்து 2 ஜாதிகள் உருவாகுதும்மா. அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன உடனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இது ஒரு ஒரு பக்கம் கர்த்தர் கூட இவ பேசி டைரக்ட் இன்டராக்ஷன்ல இந்த பிள்ளை இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ம். இத விட டாப் எனக்கு ரொம்ப அஸ்டானிஷிங் ஃபேக்டர் நீ படிச்சிருப்பியான்னு என்னன்னு தெரியல. எனக்கு அதுல மேபி டக்குன்னு பாஸ் பண்ணா கிடைக்காது. ம்ஹ்ம். அது ஆவியானவர் தான் நமக்கு அந்த இல்லுமினேஷன் குடுக்கணும். எஸ். அதாவது இட் இஸ் ஐ திங்க் இட் இஸ் 27 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல ஆ 41, 42 நீ வாசிச்சீன்னா, ரொம்ப ஆச்சரியமா நானு இது பண்ணேன். அதாவது இது எந்த கான்டெக்ஸ்ட்ல வருதுன்னா, இந்த ஏசா வந்து தன்னுடைய புத்திர இத வித்துடுறான்னு சொல்லிட்டு அவங்க வ யாக்கோபு வந்து ஏமாத்தி ஆசீர்வாதத்த வாங்கிட்டு ம், போயிறாப்புல. ம், ம், ம். அப்ப நிஜமான ஏசாக்கு போறப்போ ஒண்ணுமே இல்ல. ம், ம், அப்ப ம். இப்படி பண்ணிட்டானே இந்த பய அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குமுறுறான். சொல்லு வாசி 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ம். ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். ம். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் அறிவிச்சா? மனசுக்குள்ள சொன்னத யார் அறிவிச்சா? வாவ்! கில் எக்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பாசிட்டரி சொல்றாரு. ஹோலி ஸ்பிரிட் ஹாஸ் ரிவீல்ட் தி சீக்ரெட் டு ரெபெக்கா. தட் இஸ் த ரீசன் யாக்கோப வந்து அந்த இடத்த விட்டு, "எப்பா சீக்கிரம் போயிரு, உங்க அண்ணன் உன்னைய கொல்ல போறான்." அப்போ வாஸ் ரெபேக்கா வெரி ப்ராஃபெட்டிக்? வாஸ் ஷி ஏபிள் டு see? எஸ். ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் ரிவீல்ட் பிகாஸ் காட் ஹஸ் டோல்ட், காட் ஹஸ் ஸ்போக் டு ஹர். சம்திங் இஸ் காட் இப்ப எலியேசர பார்க்க அந்த அந்த ஒட்டகங்கள் வார்த்த பொழுதே, அந்த அந்த சிறு பெண்ணா இருந்தாலும் ஷி வாஸ் ஏபிள் டு see நான் நினைக்கிறேன். 26 வயசு. 26 இவருக்கு அவனுக்கு 26. இந்த பிள்ளைக்கு பார்த்துக்கோ.
இவனுக்கு 40 வயசு. இந்த காலத்தில வந்து கொஞ்சம் புருஷனுக்கு வழுக்கத்தல இருந்தா வெளிய கூட்டு போ மாட்டேங்கிறாங்க. டிபில கூட பேர் ஃபோட்டோ வைக்க மாட்டேங்கிறாங்க பெண்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவங்க நல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா புருஷன் ஃபோட்டோ வைக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் முன்ன வழுக்க இருக்கும். இல்ல பல்லு கொஞ்சம் இதா இருக்கும். இல்ல நரைச்ச முடி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாளையங்கோட்டையில ஒரு ஆஸ்பத்திரியில தங்கியிருந்தேன். அப்போ ஒரு பிள்ளை கிட்ட கேட்பேன். "எங்கம்மா உன் புருஷன் எங்கம்மான்னா?" "அண்ணே இது வந்துருவாப்புலண்ணே கடைசி வரைக்கும் ஒரு நாள் பிடிச்சுக்கிட்டேன். "இந்தா வா எங்கம்மா இருக்கான் உன் புருஷன் சொல்லுமா" அப்படின்னு சொல்லி போனா, அந்த பையன் வந்தான். "அண்ணே எப்படி இருக்கிய?" அப்படின்னு. "ஓ! நீதானப்பா" அப்படின்னேன். அந்த பையன் கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் வழுக்கம் விழுந்திருக்கு. இவன் கொஞ்சம் சின்ன பிள்ளை பார்க்க கொஞ்சம் தளதளன்னு இருக்கா. இதுக்காகவே காட்டாம இருந்திருக்கா என்கிட்ட. அப்ப யோசிச்சு பார்த்தேன். இதுல அப்புறம் அப்படியே ஒரு மாரி நர்வஸா இருந்தா விட்டுட்டேன். பிள்ளைக எப்படி இருக்காங்க பார்த்து. உண்மையா ம். தான் இருக்காங்க. ஆனாலும் ம். ஒரு கல்யாணம் பண்றப்ப நல்லா இருக்கு. ம். ஆனா வழுக்க விழத்தான் செய்யும். வழுக்கணும்னா வழுக்க விழத்தான் செய்யும். மொட்டை மண்டைன்னு இருக்கு வேதத்துல. வழுக்க இருக்கும். பல்லு விழத்தான் செய்யும். வயசாகுது. அதுக்கேத்த மாரி அதுதான் அந்த லவ் ஆஃப் ஹெசட் வந்து இப்போ 40 வயசு ஆயிருச்சு. இப்போ வந்து பிள்ளை பிறக்குது. 2 பிள்ளைய பெருக்கிறப்போ என்ன ஆகுது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்குக்கு 60 வயசு ஆயிருச்சு. ம்ஹ்ஹ்ம். இப்ப 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது வசனத்துல கேரார்ல போய் தங்கியிருக்கான் ஒரு இடத்துல. ம். அங்க போறப்போ அங்க இருக்கிற ராஜா வந்து அந்த இருக்கிற அந்த அபிமெலேக்கு அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்த மாரியே வருது. அதே டைப். அதே டைப்ல வருது. அந்த அபிமெலேக்கு இந்த பொண்ண பார்த்துட்டு யாருன்னு கேட்டிருக்கேன். இது என்னுடைய தங்கச்சின்னு இருக்கான் அவங்க அப்பா சொன்ன மாரியே. இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். சரி இந்த பொண்ணைய தூக்கிடணும்னு நினைச்சிட்டு போயிருப்பான் போல. அப்போ அந்த இடம் அந்த 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 ஜன்னல் இடம் வழியா பார்த்தாலாம், பார்த்தா அது வாசி 26 நானே வாசிச்சுடுறேன். அந்த 26. 26 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 8ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ம். அவன் ஈசாக்கு வந்து ரெபெக்காளோடே விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப பசங்கலாம் போயிட்ட பிறகா? இல்ல அது 60 60 வயசு அது ஆயிடுச்சு 60 அவருக்கு. வயசாயிருச்சு. நான் என்ன நினைச்சேன், ஆரம்பத்தில நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்து, அந்த டைம்ல புக் வாசிச்சுட்டு இருக்கிறப்போ, இப்ப விளையாடுறாங்க, அந்த காலத்துலலாம் விளையாடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசில பார்த்தா, இது அந்த விளையாட்டு கிடையாது. கேஜே வெர்ஷன்ல ஐசக் வாஸ் ஸ்போர்ட்டிங் ரெபெக்கான்னு இருந்தது. வாட் இஸ் ஸ்போர்ட்டிங் அப்படின்னு போய் பார்த்தோன்னா, ஹி ஜஸ்ட் ஹேட் இன்டர்கோர்ஸ் வித் ரெபெக்கா ஓ! அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இது வந்து மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தா, ஆ ஐசக் வாஸ் ஃபாண்ட்லிங் ரெபெக்கான்னு போட்டிருந்துச்சு. ஓ! மை ஃபாண்ட்லிங் இஸ் காட். டோட்டலி டிஃபரெண்ட். அதான். சரின்னு நான் பார்த்தேன். இந்த காலத்தில டு பி வெரி ஹானஸ்ட் சில விஷயங்கள் சொல்லித்தாக வேண்டியது இருக்கு. இப்ப நெறைய பேருக்கு ஆம்பள பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்கு. பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ் நாட் ம். பிகாஸ் ஆல் தர் அவங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸி கிடையாது. ம். பிகாஸ் ஆஃப் நைட் டியூட்டீஸு, ப்ரெஷர். பெர்பெச்சுவல் ஒர்க்கு, ம். ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, ம். இஎம்ஐஸு, ஓவர் ம். ஹெட்ஸ்னால நெறைய பேருக்கு எரெக்ஷன் டிஸ்ஃபங்ஷன் இருக்கு. ம். ஈடின்னு சொல்லுவாங்க. ம். ம். ஸோ, அந்த ம். எரெக்ஷன் டிஸ்ஃபங்ஷன் இருக்கிறப்போ, அவங்களால வந்து 40 வயசுக்கு மேல தே ஆர் கம்ப்ளீட்லி தே குடன்ட் ஏபிள் டூ ஆப்பரேட். ம். ஆப்பரேட் இன் த சென்ஸ் லைக் தே கான்ட் ஏபிள் டூ எங்கேஜ் இன் செக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் இட்ஸ் ஆல் பிரெயின் ரிலேட்டட். பிரெயின் ம். ரிலேட்டடுங்கிறதுனால. எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, ஹவ் தீஸ் கைஸ் ஆர் டூயிங் லைக் திஸ் அப்படின்னு ம். பார்த்தா, இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். ம். ஏன்னா, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து இது வந்து இது இது இதுவும் ஜெனடிக்கல் தான். ம். ம். இதுவும் ஜெனடிக்கல் தான். இப்போ பாஸ்வெல். 12வது அதிகாரத்தில தான் கர்த்தர் வந்து ஆபிரகாம பார்த்து, "ஆபிரகாமே வா" அப்படின்னு அழைக்கிறார். ம். ஆனா ரோமர் 4:19 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, "சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே." சரீரம் செத்து போச்சு. நோ பாசிபிலிட்டி ஃபார் எனிதிங். அப்போ 75 வயசு வரைக்கும் 74 வயசு வரைக்கும் அவன் இம்பார்ட்டன்ஸியா தான் இருந்திருக்கணும். கர்த்தர் அழைக்கிறப்போ, அதனோட சேர்த்து அந்த விகரையும் குடுத்துடுறாரு. அப்பா! அதனால தான் என்ன ஆயிருக்குது, இந்த பயம் வந்ததுக்கப்புறம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில ஆகார்ங்கிற பொண்ணோட போய் சேர்றான். ம். 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 16 சாராள் சொல்லி. 16 வயசுல 80 வயசுல டக்குன்னு கன்சீவ் ஆயிடுச்சு. ம். 80 வயசுல இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் உடம்பு? ஸோ அது அப்படியே பாசிட்டிவிட்டி வருது பாரு அப்படியே. ஸோ இந்த பயலுக்கு தே வர் ஹேப்பி அட் த மூமெண்ட். சம்திங் இஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமாம். இட் இஸ் நாட் தட் அது சம்திங். ஏதோ ஒரு நல்ல ஏதோ ஒரு தெய்வீகமான ஒரு கர்த்தருடைய இடைப்பாடு இருந்தது. அது ஆண்டவருடைய இன்டர்வென்ஷன் எஸ். இருந்ததுனால, திஸ் கை ஹாஸ் பாசிபிலிட்டி அண்ட் 3வது வசனத்தில இந்த அம்மா இறந்துருது. தாய். யாரு? சாரா. சாராள். 25வது வசனத்தில போய் கேத்துராள்னு ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆமாமா. அதுக்கு ஒரு 6 பிள்ளைக. ம்.
எப்போ இது 100 வயசு கிட்டத்தட்ட 175 வயசுல மறுபடியும் கல்யாணம் ஆகி 6 பிள்ளைங்க. எனக்கு என்னன்னா, இவரு ஜாதிகளின் பிதா ஆறார்ல, ஸ்டார்ஸ் அளவுக்கு. ஸோ கர்த்தர் எப்படிலாம் பிளான் போடுறார். இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற மாரி இது ஈசாக். பண்ணா இப்போ ஈசாக்கு வந்து பண்ணிடுறாங்க. ம். ஈசாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஆ பசங்க பிறந்த டெஸ்டினி எப்பவுமே இந்த மாரி டெஸ்டினி காலிங் இருக்கிற ட்வின்ஸ். குடும்பங்கள்ல வந்து ஒருத்தன் அழைக்கப்பட்டு கர்த்தர் சொல்ட்டாரு. ஒருத்தன் வந்து இளையவன் வந்து அதாவது மூத்தவன் மூத்தவன் வந்து இளையவனை இளையவனை சேவிப்பான். சேவிப்பான்ட்டார். கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு டெஸ்டினி. அப்போ என்ன ஆயிடுது? டெஸ்டினி இருந்தாலே குழப்பம் தான். இவன் வந்து நீ வந்து வாங்கிட்டு போயிட்டீலடா, நான் உனக்கு என்ன பண்றேன் பார்றான்ட்டு எப்படின்னு அவங்க அப்பா அம்மாவ வந்து வெறுப்பேத்துறதுக்காகவே ஏசா போய் வந்து கானானிய ஸ்திரீகள்ல போய் கல்யாணம் பண்றான். மனநோகடி. ஏத்தின் புத்திரர்கள போய் கல்யாணம் பண்ணி, நீ நம்ப மாட்ட. நீ இதுல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26, 35 கடைசி வசனத்துல, அவர்கள் ஈசாக்குக்கும், ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, இந்த ஏத்தின் புத்திரிகள் நிமித்தம் எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் இருந்து என்ன கண்ட போறேன் இனிமே? இனிமே நீ இந்த இடத்துல இருந்து பொண்ணு பார்க்காதப்பா. நீ எங்கேயாவது ஓடி போய் உனக்கு பொண்ண தேடிக்கோ. அப்படின்னு அப்படின்னு பெக்கா சொல்லி சொல்லி. அவைக்காடுல வந்து அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு நல்ல ஒரு கப்பல். ஜெபத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை பாரு கடைசியில அந்த நல்ல ஓட்டத்த முடிச்சுட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் நல்லா. ஆனா பிள்ளைகள் வந்து எப்படி வந்து டெஸ்டினி வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் நடக்குது. டெஸ்ட் டர்ன் அரவுண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுறாருங்கிறது வேற. ஆனா எப்படி அவங்களுடைய அந்த அன்பு, அந்த பரஸ்பர அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட அவங்க இன்னும் ஒரு 25, 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். இதுல என்னன்னா, நான் சொல்லப் போறது என்னன்னா, அதாவது மனைவிங்கிற ஸ்தானத்த ரெபெக்காள் எப்படி அடைஞ்சாங்கங்கிறத நான் சொல்றேன். நம்மள பத்தி எப்படி வந்து எலியேசர் போய் அந்த பொண்ண வழியில பார்த்தா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கடகத்தெல்லாம் குடுக்கணும்னா, அந்த பையன் ஏதோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. டெஃபினெட்லி. அவருடைய பேஷன்ஸ் எங்க அப்பா இருந்திருக்கலாம். அடிக்கடி சொல்லுவாரு, ம். "தாய தண்ணி துறையில பார்த்தா மகள வீட்ட பார்க்க வேண்டியதில்லம்பாரு. ம். நீ போற வழியில தாய பார்த்துட்டியேன்னு வச்சுக்கடா, ம். அப்படியே திரும்பி வந்துரு. ம். மகள பார்க்க அதான் வேண்டாம்." தாயைப் போல் பிள்ளை, நூலைப் போல் சேலை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல தாயைப் போல் பிள்ளைங்கிற வசனம் இருக்கு. இது வந்து உலக தாயைப் பழமொழி. போல மகள், தாயைப் போல் போல பிள்ளை. பிள்ளை சொல்லப்படுவாங்க. அது இருக்கு. வசனங்கன்னே அப்புறமா தான் தெரியும். ம். ஸோ தாயினுடைய பாதிப்புகள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு உண்டு. எங்க ம்ஹ்ஹ்ம். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ம்ஹ்ஹ்ம். ஸோ அப்பதான் நினைச்சு பார்த்தேன். இந்த பிள்ளை எப்படி வருது அப்படின்னா, ஹவ் ஷி பிகம் அ பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது எப்படின்னா, அடுத்தவங்க நம்மள குறிச்சு பேசுறப்ப தான் தெரியும். ஓ! இந்த பிள்ளை இப்படி அதனால தான் முக்காவாசி அந்த மரண வீட்ல தான் நல்ல விஷயங்கள பேசுவாங்க. இருக்கிறப்ப சொல்ல மாட்டாங்க. ம்ஹ்ம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, ரூத்த கல்யாணம் பண்ண உடனே, அந்த ஒலிமுக வாசல்ல இருக்கிற பெரியோர்களும், அங்க இருக்கிற மூப்பர்களும், ஆ போவாஸ பார்த்து சொல்லுவாங்களாம். அத ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னா, "உன் வீட்டுக்கு வருகிற உன் மனைவியை, கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பெண்களாகிய ரெபெக்காளைப் போலவும், லேயாளைப் போலவும் ஆசீர்வதிப்பாராக." அப்போ யாக்கோபு இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐகானிக்கா இருந்திருக்கிறாங்க ரெபெக்கா. அப்போ ராகேல் என்னாச்சு? அவ விரும்பின பொண்ணு. ரேச்சல், ராகேல். போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். அவ விரும்பினது ரொம்ப ரொம்ப வெறுமனே. ஸோ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல வழியில இறந்துடுறா ரேச்சல். அவளுக்குன்னு ஒரு நினைவு சின்னத்த வைக்கிறான். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 30, 31வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆ யாக்கோபு சொல்றான், "அப்பா, நான் வந்து மரணமடைய போறேன். என்னை எடுத்துட்டு போயிட்டு இந்த எகிப்தில புதைச்சிடாத. என்னை எடுத்துட்டு போயிட்டு எங்க முற்பிதாக்கள் வாங்கின அந்த இடத்துல போயி, அங்க தான் வந்து ஆ ஆபிரகாமும், சாராவும் இருக்காங்க. என்னுடைய மனைவி லேயாளையும் அங்க தான் புதைச்சிருக்காங்க." ஓ! நாட் வித் ராகேல்ஸ் பிளேஸ்ல இல்ல. கர்த்தர் வந்து மனைவிய வப்பாட்டிய மனைவின்னு கூப்பிட மாட்டார். பை த வே வப்பாட்டிங்கிற வார்த்தை வந்து பைபிள்ல வருது. தானியேல் 5:2, 5:23ல வைப்பாட்டி. பெல்ஷாத்சாருடைய அந்த இத பத்தி பேசுறப்போ, அந்த வைப்பாட்டிகள் வந்து அதில வந்து தண்ணீரை குடித்தார்கள்னு அந்த மதுபானத்தெல்லாம் குடித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வைப்பாட்டின்னு சொல்றாங்க. மறுமனையாட்டிகள்னு சொல்றாங்க. ஆனா வைப்பாட்டிங்கிறது லிட்ரல் அப்படியே. தமிழ். கர்த்தர் வந்து யாரையும் வந்து மனைவிங்கிறது மனைவி தான். வைப்பாட்டி தான். அதனால தான்
ஆம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆகார் கோவிச்சிட்டு போகிறா. தன்னுடைய நாச்சியார் வந்து திட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு போகிறப்போ ஏசப்பா அங்கே வர்றார். குமாரன் வந்து அங்கே வந்து வந்து கூப்பிடுறாரு. சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எம்மா, ஆபிரகாமுடைய பொண்டாட்டியே மறுமனையாட்டின்லாம் சொல்லல. சாராளுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ அடிமை பெண்ணு தான். ஓய் உன் நாச்சியார் பேச்சை கேட்டு ஒழுங்காரு. என்றைக்குமே மனைவியை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் நாட் அட் ஆல் காட்ஸ் வில். பட் ஆபிரகாம் சேர்த்துக்கிட்டான். தட் இஸ் ஹிஸ் ஓன், அவனுடைய சாய்ஸே ஒழிய இது வரணுங்கிற அவசியமே கிடையாது. கர்த்தர் யாரையும் அந்த மாதிரி ஸ்தானத்தை வைக்க மாட்டார். மனைவின்னா மனைவிங்கிற ஸ்தானம் மட்டும்தான். வாய்ப்பாட்டிங்கிறது தேடி போகிறது. அதனால தான் கடைசி வரைக்கும் அவன் பார்த்தான். அவன் சொன்னான், ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும், சாலமன் கண்ணீருக்கோ தொகையில்லை, கண்ணீருக்கோ தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமையோ நீ ஒருத்திதாம்மா. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். நான் ஆரம்பத்தில் சொன்னது. அதாவது அதை வந்து ஃபிகரேட்டிவாக சொல்கிறேன். எத்தனை பேர் இருந்த அந்த ஹாரமில், ஹரம்னு ஒன்று இருக்கும், அதில் பூரா தான் வச்சுருப்பாங்க இந்த பிள்ளைகளை. உனக்கு சந்தோஷம் இல்லை. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. ஸோ அந்த உத்தமம், அந்த கவனன்ட்டு, அதுதான் விஷயம். இப்போது அது வந்துடுது, இப்போது வந்துடுச்சு, ஜனங்க வந்துட்டாங்க. அதை இன்னைக்கு வந்து அதோட ட்ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கிறத நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் எதுவுமே இல்லை. டோட்டலாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்தரோட இது 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 ரொம்ப ஒரு ஆச்சரியமான நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லா புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்குத்தானே நியாயப்பிரமாணம் ஆகிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லுகிறதுனாலும் தங்கள் இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறங்கிறதை காண்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது இட் இஸ் அ லா. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற பொழுது மனசாட்சி நிமித்தம் சில பேர் பார்த்தீங்கன்னா, there is always called a common grace ன்னு ஒன்று இருக்கு. You know about it? இட்ஸ் சேம் காமன் கிரேஸுங்கிறது எப்படி வருங்கிறத பிப்ளிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போது ஏசப்பாவுடைய மலப்பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் 43ல் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று பூர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த 3 காரியமும் வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா செய்ய முடியாது. நீங்கள் சுயத்துக்கு செத்தா மட்டும்தான் அந்த 3 காரியம் செய்ய முடியும். சொல்லிட்டு சொல்கிறாரு, இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். சொல்லிட்டு அடுத்த விஷயம் சொல்கிறாரு, அவர் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். திஸ் இஸ் கால்ட் காமன் கிரேஸ். irrespective of whatever you do. Irrespective of religion. Religion Christians or- கூட sometimes they are blessed because of their deeds. I tell you, சுஜி யார் போட்டால் எரியும். Sometimes still they cannot go to the paradise. ஹெவன் போக முடியாது. பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா கிடையாது. பட் இருந்தாலும் நீ இந்த நான் கிறிஸ்டியன்ஸ் சில பிராமின்ஸ் நல்லா வாழ்ந்த வீடுகளுக்கெல்லாம் போய் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த சஷ்டி அப்த பூர்த்தின்னு பண்ணுவாங்க. சஷ்டி அப்த பூர்த்தின்னா 60ஆம் கல்யாணம் அப்படி கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 60ஆம் கல்யாணம்னா 60 வருஷம் வாழ்ந்து 60ஆம் அப்படி கிடையாது. ஒரு கணவர் வந்து ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் 60 வந்து இட்ஸ் அ கம்ப்ளீஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ 60th பர்த்டே முடிஞ்ச உடனே 61 யாருக்கு 60th பர்த்டே? அப்பாவுக்கு. அம்மாவுக்கு அப்படி அப்பாவுக்கு தான் மெயினாக ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு 60 முடியும். 60 முடிச்சு 61 வயசுக்குள்ளே அவர் என்ட்ரு ஆக போகிறாருன்னா, நீ நல்ல ஒரு குடும்பஸ்தர் பார்த்தீங்கன்னா அந்த 60 வயசுக்குள்ளே பிள்ளை பேரெல்லாம் எடுத்து பேரம் பேத்தெல்லாம் எடுத்துருப்பார் கூடு பண்ண வரைக்கும் சரியான ப்ராப்பராக. அப்படி இருக்கிறப்போ சில குடும்பங்கள் எஸ்பெஷலி பிராமின்ஸ் ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சஷ்டியப்த பூர்த்தின்னு பண்ணுவாங்க. அத ம். விசேஷப்படுத்திக்குவாங்க. ஓ! அப்ப அவங்க அதாவது 60 இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப் நாட் கிடையாது. அபவுட் 60 இயர்ஸ் ஆஃப் ஆஹா! மேரேஜ். இட் இஸ் அபவுட் 60 இயர்ஸ். அவரு அவர் 60ஆவது முடிச்ச வயசு. ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்கும், அவர் செட்டில்மென்ட் பண்ணி இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்த நடத்தும். இவங்களா பண்ண மாட்டாங்க. ஐயர் வருவாரு. அது ஹோமங்கள்லாம் ஐ சி. பண்ணுவாங்க. ம்ஹ்ஹ்ம். ஆனா ஐயர் வந்து பண்ணி குடுத்தா கூட, எப்படி இருக்கும்? நம்ம இல்ல. கல்யாணத்துல நம்ம பெத்தவங்க இருக்கு, நம்ம பண்ணி ஆமாமா. வைக்கிறாங்கன்னா, பிள்ளைகள் சேர்ந்து அது அப்பாவுக்கும், ஒரு அம்மாவுக்கும் பெரிய பண்ணி ஒரு வைக்கிறது கல்யாணம். ஹானரிங் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஹானரிங் த ஹெட். இப்போ ஒவ்வொருத்தங்களையும் அப்பாவையும், அம்மாவையும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு நீ வந்து ஒரு இன்டர்வியூ மாரி எடுத்த அப்படின்னா, இவங்க சொல்றதும், அவங்க சொல்றதும் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சீன்னா, சச் எ பியூட்டிஃபுல் கப்புலா இருப்பாங்க. ம். எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் அவருக்கு தாங்க தெரியும் ம். அப்படிம்பாங்க. நோ வொண்டர் காட் ஹஸ் பிளெஸ்ட் தம். தட் இஸ் கால்ட் ம். காமன் கிரேஸ். தட் இஸ் கால்ட் புரியுது. காமன் கிரேஸ். புரியுது. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, ஐ திங்க் மை மதர் ம். நான் ஞாபகம் வச்சிருக்கேன் எனக்கு. ம். see எங்க அம்மா வந்து மாரநேரிங்கிற ஊர்ல பிறந்தாங்க. பக்கத்துல, சிவகாசி பக்கத்துல. ம். அவங்க அப்பா வந்து சரியில்ல. அவருடைய அதாவது எங்க தாத்தா, பிடி சுப்பாநாயக்கர் நாயுடுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எங்க பாட்டிய 2ஆம் தாரமா குடுத்தாங்க. ம்ஹ்ஹ்ம். 60 வயசு. யாருக்கு? தாத்தா கல்யாணம் ஆகுறப்ப. ம். அப்ப 2ஆம் தாரம்னா எவ்வளோ ஒரு இதா இருக்கு. ஏன்னா ம். சொத்து வெளிய போயிறக்கூடாதாம். ம்ஹ்ஹ்ம். இந்த சொத்து பிரச்சனை. இந்த ம். சொத்துக்காக வந்து ஒரு இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு குடுத்துருக்காங்க. மேரேஜ். அப்ப ஓகே. அதுல பண்ணி என்னுடைய தாத்தாவோட அதாவது தன் தகப்பனாருடைய அன்பு என் தாயாருக்கு கிடைக்கல. ஓகே. ஸோ ஷி வாஸ் 32, 33 வரைக்கி அவங்க வந்து கல்யாணம் ஆகல. நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல பேரு. அந்த பேருக்கேத்த அழகு அந்த பாப்பாத்தின்னா, பாப்பாத்தி மாரியே இருப்பாங்க. அந்த ம். அந்த கலருன்னு ம். சொல்லுவாங்க. அப்படிதான் எங்க அம்மா வர்றாங்க. அப்போ வரப்போ என்னன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள வளர்க்குறாங்க. எங்க அம்மாவுடைய திருமணம் அந்த காலத்தில 33 வயசுங்கிறது பெரிய விஷயம். ஆமா. வெரி லேட். ஸோ அப்போ எங்க அப்பாவ வந்து சந்திக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு 46 வயசு. ஓகே. எங்க அப்பாவும் பார்த்தியா குடும்பத்துக்காக அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் ம். கில்ட்ரி அங்க ம். இங்கன்னு போய் அவரும் அதாவது இவங்க 2 பேருமே வேற வேற விஷயத்துல திருமணம் வேண்டான்னு இருந்த 2 பேர கர்த்தர் இணைக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்ப நீங்க நான் பொறக்கிறதுக்காக. பிறக்கணுமே. ஸ்தோத்திரம். ஸோ அவங்கள வந்து ஒண்ணா சேர்றாங்க. ம். எங்க அப்பாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் 13 வயசு வித்தியாசம். எங்க அப்பா மூத்தவரு. ம்ஹ்ஹ்ஹ்ம். எங்க அம்மா வந்து 13 வயசு கம்மி. அப்ப எங்க அப்பா அப்பவே தாடி கீடிலாம் பெரிய வச்சு ஏஜ் கேப் தான். ம். பெரிய ஏஜ் கேப் அந்த டைம்ல. அப்போ கல்யாணம் என்ன இவ்வளோ வயசானவருக்கு போய் பொண்ணு குடுக்குறீங்கன்லாம் அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்பானும் கரெக்ட்டா பிள்ளைகள்லாம் பொறந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆதர்ஷ தம்பதிகள். ஆனா கோவம் வந்தா எங்க அம்மாவுக்கு எப்படி வரும்னா, கொஞ்சம் நெஞ்சம் வராது. யா எங்க அப்பா சில நேரத்தில கோவத்தில பயங்கரமா திட்டிருவாரு. கிராமத்து ஆளுகள்ல டக்குன்னு பேசுறப்ப என்ன பண்ணிருவாங்க, எங்க அப்பா "ஏய் ஏதா பேசுனேன் அத்து விட்டுருவேன்டிம்பாரு கோவத்தில. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா தான் அந்த கோவம். "என்னது அத்தி விட்டுருவியா? நீங்க என்னையா அத்து வைக்கிறது? நானே குடுத்துடுறேன்னு" சொல்லி தாலிய கழட்டி கையில குடுத்துரும் எங்க அம்மா. "நீ என்னையா அத்து வைக்கிறது? நானே குடுத்துடுறேன். இந்தா தாலிய வச்சுக்கோ. நீ கட்டி குடுத்த தாலி தானே போய்யா" அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கு "என்னடா கழட்டி கையில குடுத்துட்டா" அப்படின்றாராம் எனக்கு. அப்புறம் எனக்கு அண்ணன் சொல்லாரு வெல்கம் ஹோட்டல்ல போய் உட்காந்துருவாராம். போய் "என்னடா இப்படி பண்ணிட்டா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கச்ச பச்சன்னு பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. பாரடைஸ் ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வருவாரு. போட்டு என்னடா இது தாலிய கழட்டி போட்டு என்ன இது எங்க அம்மாவ பார்த்தா எனக்கு கோவமா வரும். ஒரு இதுவே இல்லையே. என்னடா தப்புன்னு தாலி நீ என்னையா குடுக்குறது? நானே குடுக்குறேன் வச்சுக்கோ. வேற யார போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படிம்பான்னு சொல்லுவாங்க. என்ன கோவமா கொஞ்ச நேரம் தான். அவ்வளோதான். ஆனா பார்த்தா இன்னுமே இவங்க பிரிஞ்சுருவாங்கன்னு தான் தோணும். அந்த நேரத்தில சண்டை அடிச்சுடணும். இத்தனைக்கும் வீட்ல கள்ளு கட்டைங்கலாம் இருக்காங்க. எங்க பெரியம்மா எங்க பாட்டி அங்க இருக்காங்க. எங்க அம்மா பெத்த பாட்டி எங்க கூட இருக்கு. எங்க அம்மாவுடைய பெரியப்பா, எங்க அம்மாவுக்கு பெரியப்பா மகன் அண்ணன், அவரு ஒரு தாத்தா அங்க தான் இருக்காரு. எங்க அம்மாவுடைய தாய்மாமன் அங்க தான் இருக்காரு. இத்தன பேருக்கும் எங்க அப்பா தான் பார்க்குறாரு. எங்க அம்மாவும் தான் செய்றாங்க. பட் ஷி வாஸ் அப்படி ஒரு கேதரிங்ல வளர்ந்தோம் நாங்க. அப்போ எங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாரு. சாப்பாடெல்லாம் நல்லா போட்டு இப்ப இந்த காலத்துலலாம் மட்டன் குழம்புலாம் பண்ணா, அது இதெல்லாம் போடுறாங்க. உருளைக்கிழங்கு, அதெல்லாம் போட மாட்டாங்க. எடுத்து அடிச்சு வச்சாங்கன்னா, அகப்பையில தான் போடுவாங்க. சுவரொட்டி, லிவரு போட்டு சாப்பாட போட்டு சொல்லுவாரு. எங்க அம்மாவ பார்த்து சொல்லுவாரு. "டேய்! கல்யாணம் பண்ணோம்னா, அவங்க ஆத்தா மாரி பொண்ண கல்யாணம் பண்றா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பார்றா, வயிறார சோறு போடுறாடா. நல்லா இருப்படி, நல்லா இருப்படிம்பாரு." கொஞ்ச நேரம் தான் போடுவாங்க. அப்புறம் சண்டை போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு சரி நல்லா இருக்கிறப்ப சிரிச்சுருவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டு இருந்துருது. 2 காரியம் நான் எங்க அம்மாகிட்ட பார்த்தேன்.
அவங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு சில காரியங்கள் அவங்க கோவப்பட்டு நெறைய காரியங்கள் இருக்கு. ஆனா, ஒரு சில காரியங்கள் நான் சொல்லணும். ஏன்னா 2 காரியம் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. 1 எங்க அம்மா சர்வீஸ் பண்ணது ரொம்ப 23 இயர்ஸ். ம். உங்க அம்மாலாம் 35 வருஷம் ம். சர்வீஸ் பண்ணிட்டு ம். ஃபுல் பென்ஷன் ம். எலிஜிபிள் அவங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வேற மாரி. எங்க அம்மா வந்து லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு டர்புலன்ஸ் தான். ம். வேலையிலயும் அவங்களுக்கு பிரச்சனை. குடும்பத்தில நெறைய போராட்டங்கள்ங்கிறதுனால ஃபாதருடைய ஸ்ட்ரெஸ் லவ்வும் கிடைக்கல. அப்போ கிடைக்கல. குடும்பத்திலயும் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நாங்கலாம் பிறந்த உடனே வேலைய ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ எங்க ம். அம்மா வந்து ஷி வாஸ் டு ஷி ஷி ஹேட் டு மெயின்டெயின். ஆமா மெயின்டெயின். இப்போ இருக்கிற சம்பளம் மாரி நர்சஸ்க்கு அப்ப சம்பளம் கிடையாது. ம். ம். தே ஹேவ் ம். வெரி லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ரொம்ப கம்மி சம்பளம். பேசிக் ரொம்ப கம்மி. பென்ஷன் உண்டு. அந்த டைம்ல ம். பென்ஷன் இருந்து பென்ஷன் எலிஜிபிள். பட் ஆனா எங்க அம்மா வேலைக்கு போகணுமே. ஓடுவாங்க. மூஞ்சில பவுடர்லாம் அப்பிக்கிட்டு, பஸ் எல்லாம் தூக்கிட்டு, புடவை கட்டி கட்டாம பாவாடை இது இப்படியே ஓடுவாங்க. பிடிச்சுக்கிட்டு எங்க அப்பா பஸ்ஸ நிப்பாட்டுவாரு. போய் பஸ்ஸ நிப்பாட்டி, பஸ்ஸ நிப்பாட்டியான்னு சொல்லிட்டு, இருங்கய்யா, இருங்கய்யா, இருங்கய்யா ஒய்ஃப் ஜோசிக்காரம்மா வராங்க நிப்பாட்டியா பஸ்ஸ நிப்பாட்டிருவாங்க. இதே தான் கூத்து. காலையில ஏன்டா விடியுதுன்னு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ, அங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அட்மிட் ஆகுது. ஒரு அம்மா அனாதை. அந்த பையனுக்கு கண்ல கேன்சர் அந்த பிள்ளைக்கு. ம். 6 வயசு பிள்ளை. கண்ல கேன்சர் புத்துநோய். ம்ஹ்ஹ்ம். அந்த அம்மா அந்த பையன் பேரு இயேசு. ம். அந்த பையன் பேரு இயேசு. ஆமா. அந்த பிள்ளை பேரு மேரி. மேரி. மேரி, இயேசுங்கிறது அ அந்த குழந்தை. 3 பேரு. 3 பேர்ல அட்மிட் ஆயிருக்கிறது அந்த குழந்தை தான். அது இது இது கடைக்குட்டி. அது பேரு தெரியல எனக்கு. அது கண்ல கட்டி வந்து அது கேன்சரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, ஆம் அங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விளையாடிட்டு இது இயேசுங்கிற பையன் என்னமோ தெரியல அம்மாவுக்கு வெத்தல வெத்தல வாங்கிட்டு வரோம் போல இருக்கு. அப்படியே கூடயே இருந்து இருந்து பார்த்து இது கதை எங்க அம்மா கொஞ்சம் இளகுன சுபாவம். இத பார்த்த உடனே டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்ட்டாங்க, "இது வந்து இந்த குழந்தை பொழைக்காதும்மா, இறந்துரும். ஸோ பெட்டர் டேக் இட் டூ த மார்ச்சுரி நம்மகிட்ட கிடையாது. ஸோ ஜிஹெச் இல்லைன்னா ஸ்டான்லி கூட்டு போயிருங்கன்னு" சொல்லிட்டு டாக்டர் வந்து எழுதி குடுத்துட்டு போயிட்டார் கேஷ் ஷீட்ல. இமிடியேட்டா பண்ணி ஆகணும். டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். எங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், நடந்த விஷயம். நான் ஐ ஐ அம் ஐ ஹவ் லிவிங் ஆல்சோ விட்னஸ். ஹர்ட். ம். ஸோ அத என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைய அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ம். டைரக்டர் ரவுண்ட்ஸ் வந்தா தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டு மறைவா ஒரு இடத்துல வச்சு, ம். ஓபையா, ம். வார்ட் பாய் ம்ஹ்ஹ்ம். அவங்கலாம் எங்க அம்மாவுக்கு வந்து மனித வெடிகுண்டு மாரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, "ஓபையா, மேரி, இயேசு அவங்க அம்மா 3 பேரையும் நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். இந்த குழந்தை இன்னைக்கு நாளைக்கு செத்துரும். எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிட்டு புதைச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு 50ஓ 100ஓ கையில குடுத்தாங்களாம். "நீங்க போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி தான் அவரு. அப்போ அவர் பார்த்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதே மாரி செத்து போயிடுச்சு ம். குழந்தைய. யார்கிட்ட எதுவும் சொல்லலையாம். அப்படியே ஒரு துண்டுல போட்டு மூடி, ம். எடுத்துட்டு போயிட்டு அந்த எத்திராஜ் காலேஜ் பக்கத்துல எங்கேயோ ஒரு சுடுகாட்ல அ தோண்டி புதைச்சிட்டு, உங்க ஃபாதரோட நாலேட்ஜ்க்கு. எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா ம். ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப சர்க்கிள்ல இருக்கிற சில டாக்டர்ஸுக்கு தெரியும் பாப்பாத்தி சிஸ்டர் இந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னு. உடனே வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க. அவர் பேர் கூட மறந்துட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இல்ல அவரு. ஆ "சிஸ்டர், பப்பாத்தி சிஸ்டர் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க" அப்படின்னா, "பாவம் சார். இது யார் சார் பண்ணுவா? நாளைக்கு அந்த பிள்ளைய கூட்டு போய் என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கூட்டு போயிட்டு எங்க அப்பாகிட்ட கொண்டு வந்தோனே, எங்க அப்பாவுக்கு வந்து ஜட்ஜு பழக்கம். அப்போ எஸ்எஸ்பி ம். தாருவேஷ்ன்னு ஒருத்தர் இருந்தார் ஹைகோர்ட்ல. அவர் ஜட்ஜு எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரொம்ப க்ளோஸு. கன்சல்டன்ட் தான் வந்தவரு. எங்க அப்பாவோட அவரு உடனே அவர்கிட்ட சொன்னோனே, அவர் தான் வந்து இந்த ஹோமுக்கெல்லாம் இன்சார்ஜ். உடனே இந்த ம்ஹ்ஹ்ம். பிள்ளைகள ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டு 2 பிள்ளைகளையும் சேர்த்து விட்டாங்க. இரக்க குணம். இறக்க குணம் எங்க அம்மாவுக்கு. அது எனக்கு ரொம்ப பாதிச்சது. இது 1. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப் நர்ஸுகளுக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடா என்னமோ தெரியல எனக்கு அது தெரியல. அது இவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு பத்தாது. அது முக்காவாசி எங்க அம்மா மட்டும் தான் சிங்கிள் ஏர்னர். ம். முக்காவாசி ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் ஹஸ்பண்ட் வந்து ரிசர்வ் பேங்க்ல இருப்பாங்க, ஸ்டேட் பேங்க்ல இருப்பாங்க, பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, செக்ரட்டேரியட்ல இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணணும், பொண்டாட்டி வந்து கரெக்ட்டா சம்பளம் வாங்கி பே ஸ்லிப்போட கொண்டு போய் புருஷன்கிட்ட குடுக்கணும். அப்பா! ஏன்னா, பே ஸ்லிப்ப குடுக்கலன்னா, அப்புறம் அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? யாருக்கு அனுப்பிச்ச? உங்க ஆத்தாளுக்கு ஆமாமா. அனுப்பிச்சியான்னு கேட்பாராம். அதுக்கு பயந்துகிட்டு என்ன ம். பண்ணுவாங்க, 1ஆம் தேதி ஆனா, நேரா செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு போயிருவாங்க. போயிட்டு 2 பே ஸ்லிப், 1 பே ஸ்லிப் ஒரிஜினல், 1 டூப்ளிகேட்.
அந்த டூப்ளிகேட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பிடிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி கிரியேட் நெறைய விமென். உமன். ஓகே. ஒய் பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்டிஞ்சி ஃபெல்லோஸ் இந்த பயலுக்கு. குடுக்க அவங்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு என்னத்த குடுக்குறோம், வாத்தால இப்படிலாம் பேசுவாங்களேன்ட்டு அந்த குடும்பம் இந்த பிள்ளைய நம்பி இருக்குங்கிறதுனால, தம்பிக்கு அனுப்பணும். அந்த குடும்பத்தில ஏதோ பிரச்சனை இருக்கும். இருக்கலாம். அதுக்காக அந்த பணத்த சேவ் பண்ணி இப்படி அனுப்புவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்படியே அப்படியே வாங்கிட்டு வந்து எங்க அம்மாகிட்ட சொல்லுவாங்களாம், "ஏக்கா சும்மா இருங்கக்கா, எந்த நேரமும் முழு சம்பளத்த எடுத்துட்டு போய் மாமா கிட்ட குடுக்குறீங்க. அவரு எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு கடைசில கடைசி மாச கடைசில போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு, இவ்வளோதான் வந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா. சும்மா இருங்க. பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. என் புருஷன்லாம் இவ்வளோ பேங்க்ல வாங்குறாரு, எங்கள இப்படிலாம் சொல்றாரு. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு. இந்த பாரு தப்பு. ஒருத்தனுக்கு முந்தி வரிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் உத்தமமா இருந்துட்டு செத்து போயிடுறேன். அது கடைசி வரைக்கும் எங்க அம்மாகிட்ட பார்த்தேன். உத்தமம். அதே மாரி தான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம படுக்கிறப்போ, எங்க அம்மா நைட் ஷிஃப்ட் போறப்போ படுக்குறாங்க. "ஏசப்பா வந்து கண்லேருந்து ஒரே பிளட்டா வருதுடா" அப்படிங்கிறாங்க. அப்போலாம் நான் ரட்சிக்கப்பட ஒண்ணுமே இல்ல. என்ன இவ்வளோ தரிசனம்லாம் ஆண்டவர் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்பட்டேன். எங்க அப்பாகிட்ட போய் சொல்றாங்க, "அப்பா ஆண்டவர் அழுகுறாருப்பா, ரத்தமா வருதுப்பா கண்லேருந்து" அப்படின்னு. "அப்பா எனக்கு சுகமாயிரும். கவலைப்படாத. பாரு." நான் ரட்சிக்கப்பட்டு 16 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் ஏசப்பாவுடைய தரிசனத்திலயும் பார்த்ததில்ல, சொப்பனத்திலயும் பார்த்ததில்ல. அவருடைய வார்த்தைய வார்த்தையில பார்க்குறீங்க. எங்க அம்மாவுக்கு பிரதிட்சணமா தரிசனமாயிருக்காரு. நர்ஸுக்கு இப்போ கிளம்ப போறாங்க டியூட்டிக்கு. கொஞ்ச நேரம் படுத்திருக்காங்க ஒரு சியஸ்டா மாரி. டக்குன்னு சொப்பனத்தில கர்த்தர் வந்துட்டாரு. அழுகுறாராம். ஆண்டவர். ஐயோ! ஆண்டவரே கண்ல தண்ணி வருது. ரத்தம் வருதே, ரத்தம் வருதுன்னு 2 கையிலயும் ஏந்துறாங்களாம் எங்க அம்மா. இது முடிஞ்ச உடனே எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சு டியூட்டிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, எங்க அம்மாவுக்கு செட்டில்மெண்ட் வர வேண்டிய பணம் வரலன்னு சொல்லிட்டு வக்கீல விட்டு கேஸ் போட்டா, அந்த கேஸு என்ன பண்ணிட்டாரு, அட்வொகேட் எங்ககிட்ட கேட்காமயே எங்க அம்மா ரிட்டயர்ட் ஆகுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் மூவ் பண்ணிட்டாரு. எங்க நாலேட்ஜ் இல்லாம. ஸோ, அதனால என்ன ஆயி போச்சு, எங்க அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு. ரிமூவல் ஃப்ரம் த சர்வீஸ்ன்னு குடுத்துட்டாங்க. இந்த ரிமூவல் ஃப்ரம் த சர்வீஸ்ன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நோ பென்ஷன் பெனிஃபிட், நோ கான்சிக்வென்ஷியல் பெனிஃபிட்ஸ். எங்க அம்மா என்கிட்ட அந்த ரிப்போர்ட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. "டேய் வேலை போயிருச்சுடா எனக்கு. அப்பா இறந்துட்டாரு. வேலையும் போயிருச்சு. வேலைய விட்டு தூக்கிட்டான்டா என்ன." "ஏம்மா?" அப்படின்னா, அதாவது அன்ஆத்தரைஸ்டு ஆப்சென்ஸ். வேற எந்த கிரவுண்ட்ஸும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் வாஸ் சிக். அப்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப சொல்லுவாங்க, "ஆண்டவரே நான் உண்மையா தானே." அப்பல்லாம் இப்ப ஏசப்பா கிட்ட பேசுவாங்க. "இப்படிலாம் வேலை செஞ்சேனே, என்னைய வேலைய விட்டு தூக்கிட்டாங்களே. நான் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கலையே." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இப்படி இருந்தப்போ, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணி பத்திரிக்கைலாம் குடுக்குறேன். பத்திரிக்கைலாம் குடுக்குறப்போ, கல்யாணத்துக்கு அப்போ என் தங்கச்சி பெரிய சிஸ்டர் வந்து ரிலையன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப எல்லாரும் ரிலையன்ஸ் ஒரு டீமா வரும்னு எங்களுக்கு தெரியாது. அதுல வந்தவர் தான் ராஜா வைத்தியநாதன். யூ நோ, ஹேவ் யூ ஹர்ட் அபௌட் ஹிம்? ராஜா வைத்தியநாதன் இஸ் a CEO of Reliance. He is reporting to Ambani those days. in those days. இப்பயும் அவர்தான். He is in a big position. So he is a brother of actor S.V. சேகர். அவர் வந்திருக்காரு. See how God is doing thingsன்னு பாரு. அவர் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சு, மேரேஜ் எல்லாம் முடிச்சு கடைசில போறப்போ, தங்கச்சி அப்பா அவளுக்கு அவருக்கு செக்ரட்டரியா இருக்கான்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு, "கீதாவ கூப்பிடுமா" அப்படின்ருக்காங்க. கூப்பிட்டு வந்தோன்னே, "ஏய் சாப்பாடுலாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கம்மா" அப்படின்னு. "எல்லாம் எங்க அண்ணன்ம்மா பண்ணாரு. அப்பா அவளுக அப்படிதான் சொன்னாங்க. அண்ணன் தான் பண்ணாரு" அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா? வெரி குட். எப்படி பண்ணீங்க?" ஏதுன்னு சொன்னோனே, எங்க அம்மாகிட்ட போய் எங்க அம்மாவுக்கு சர்வீஸ்ல வேலை போயிடுச்சு சார்ன்னு. "வாட் ஷி இஸ் டூயிங்?" அப்படின்ன உடனே எங்க அம்மாவுடைய பர்ட்டிகுலர்ஸ்லாம் கேட்டாராம். எதுக்கு கேட்குறாருன்னு தெரில. கடைசில பார்த்தா, ஹெல்த் செக்ரட்டரி வந்து அவருடைய மிஸ்ஸஸ் கிரிஜா வைத்தியநாதன். ஸோ அந்த உத்தமம் பிலீவ் இட் ஆர் நாட், எங்கேயோ ஓப்பன் டோர்ஸ். அந்த செட்டில்மெண்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் Okay. 6.5 lakhs எங்க அம்மாவுக்கு வந்துச்சு. Because she was And very because of she was all these days she was very waiting. truthful. அந்த வேலை இல்லாம 2 வருஷம் வீட்லயே இருந்தாங்கல்ல. ஆமா. அதுக்கும் சம்பளம் போட்டு, Arrears. ஐஎஸ் போட்டு, பணம் வந்து கரெக்ட்டா நின்றுச்சு. இது பிகாஸ் ஆஃப் ஹர் ட்ரூத்ஃபுல்னஸ் டு ஹர் ஹஸ்பண்ட்ல சர்விங் ஹர் ஹஸ்பண்ட். அதான மெயின் காமன் கிரேஸ்ன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனால் அப்படிப்பட்ட தாய் இந்த பால் கணேசன் மேலேயே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. என் மகன் என்னைய கவனிக்கல, விட்டு போயிட்டான். when I was going through such a traumatic situation. அப்போ நான் என்ன நினைக்கிறது உண்டு, இப்போ என்ன நினைப்பேன், இப்படிப்பட்ட ஒரு தாய் முதல்ல ரட்சிக்கப்படுறதே அவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நல்ல குணம் உள்ளவங்களும் சேர்ந்து
இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறப்போ, எனக்கு ஒரு பெரிய ஒரு மன வலி எனக்கு இருந்தது. ம். அண்ட் மோரோவர் நான் வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்த சொல்லி, நீயும் சுவிசேஷத்த சொல்லியிருக்க. அவங்கள நம்ம ஒண்ணும் கம்பலே பண்ணல. பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம கூடயே இருந்திருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 6லேருந்து 12வது வசனத்தில, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவுல், ம். பாப்போ என்கிற பட்டணத்துக்கு வராங்க. ம்ஹ்ம். அங்க ஒரு பையன் இருக்கான். செர்கியு பவுலுன்னு ஒரு கவர்னர். ம். அவர் கூட ஒருத்தன் வந்து இருக்கான். பர்யேசுன்னு ஒருத்தன். ம். ம். பர் ஜீசஸ். பர்ஜீசஸ் அங்கிற மாயவித்தக்காரனாகிய ஒரு யூதன். அப்போ செர்கியு பவுலுங்கிறவர் என்னன்னா, சத்தியத்தை கேட்கணும், ரட்சிக்கப்படணும்னு ஆவலா இருக்காரு. இருக்கிறவரு. ஆனா அந்த பர்யேசு என்ன பண்றான், உள்ள ரட்சிக்க. பூந்து அந்த பூனை மாரி கெடுக்குறான். உடனே பவுல் சொல்றாரு, பிசாசின் மகனே, நீ வந்து இப்பவே குருட்டாட்டம் பிடிச்சு போறியா இல்லையா பாடுறான்னு சொன்னோன்னு, அந்த நிமிஷத்திலேயே அவன் கண்ணு போய் அவன் ம். கைலாக கொடுக்குறவனை தேடினானாம். அப்புறம் தான் அதை பார்த்து பயந்து அவன் ரட்சிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. நீ 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6லேருந்து 12 வரைக்கும். அதே மாதிரி எங்க அம்மாவுடைய ரட்சிப்பின் விளிம்பில் வர்றப்போ நெறையா இத பரிசுகள். இத இத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரட்சிப்பை தடை பண்ண ஒரு கூட்டம் இருக்கு. பர் இயேசுக்கள். அந்த பர்யேசுவின் ஆவிகள் கர்த்தர் எங்க பாரும்மா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை பலிக்க பண்ணுகிறார். ம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் அதே இதுதான். என்னுடைய தாயார், என்னுடைய பயாலஜிக்கல் மதர், அவங்களுடைய 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 ரட்சிப்பு. அவங்களுடைய மரணம் இயேசு கிறிஸ்து இல்லாம அவங்க பாதாளத்துக்கு போனாங்கன்னா, அதுக்கு காரணமா இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் விசாரிப்பார். விசாரிக்கணும். இது இந்த பவுலினுடைய ஆதங்கம். இது இந்த பவுலினுடைய வைராக்கியம். எனக்கு வேதனையில சொல்லல, சாபம் விடல. எது? பட் தேர் இஸ் அ பிரைஸ். எஸ். நான் ரட்சிப்பின் விளிம்பில வரப்போற ஒரு தாய் ஒரு பொண்ண ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் இது பண்ணிடலான்னு இருக்கேன்ம்மா. ஸ்தானம் எடுத்துக்கலாம். எவ்வளவோ ஆண்டவர் பண்ணியிருக்காருன்னு அந்த சொன்ன தாயை கெடுத்து, நீ ஜோசியர் பொண்டாட்டியாச்சே, நீ இப்படி ஆயிட்டன்னா குடும்பத்தில் மதிப்பாங்களா, செய்வாங்களா, உன்னை கொல்லி வைப்போமா, நாங்கள்லாம் இருப்போமான்னு சொல்லி அந்த ரட்சிப்பை தடை பண்ண அந்த பர்யேசுவின் ஆவிகளை கர்த்தர் அவங்கள விசாரிக்கணும். ஜீசஸ். விசாரிப்பார். எஸ். இது என்னுடைய ஆதங்கம். நான் பாஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட சொன்னேன். ஒரு சில பாஸ்டர்ஸு சென்னையில் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். போய் என்னுடைய தாயார்கிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள். மேபி என்னை பற்றி எதாவது சொல்லுவாங்க. சொன்னால் பரவாயில்ல சார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள எப்படியாகிலும் நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு அப்படியே எமோஷன் ஆகிட்டார். ஆனால் தாய் மேலே பயங்கர பாசமாக இருக்கார் போல. பிரதர் சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னார். இப்போ நீங்கள் இதை சொல்லும் பார்க்கும்போது கூட எத்தனையோ பேர் அதான் ஆமா. பண்ணலாம். போகிறேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அங்கே ஹெட் பாஸ்டர் என்ன சொன்னாரோ தெரில, கப்புன்னு பேக் அடிச்சிட்டார். இப்போது உறவுகளே இப்படி இருக்கிறப்போ ஊழியக்காரங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? ஊழியக்காரங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளே எல்லாத்தையும் கொடுத்து செஞ்சு விளிம்பில் இருக்கிறப்போ, இல்லை விவிஐபிஸ் யாராவது கூப்பிட்டா தான் போகிறாங்களே ஒழிய, இந்த மாதிரி வந்து ஒரு அபலையின் அழுகுரலை யாரும் கேட்கறதில்ல. ஒரு ஊழியக்காரனுடைய பொசிஷனில் இருந்து பார்த்தா தான் தெரியும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டுடுறாங்கப்பா. அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, புருஷன் அப்படி வந்துடுறாங்க. ஸோ வந்து அப்படி போயிடுது. என்ன மாதிரி தனிப்பட்ட விஷயத்தால் ரட்சிக்கப்பட்டு ஆக்கினைக்குள்ள வந்து ஓசிடிங்கிற பிரச்சனைக்குள்ள போய் வந்து செஞ்சு அது என் கூட டிராவல் பண்ண உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அண்ட் ரொம்ப க்ளோஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ட் ஜான் பிரபாகரன் வந்து ப்ராஃபட் ஜான் பிரபாகரன் மட்டும் அந்த நேரத்தில் என்னைய வந்து பயந்துருந்தாருன்னு வச்சுக்கோ. See, they threatened my Prophet John Prabhakar, my spiritual father. You know that? You doesn't know. 2 சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, இது நீ எடிட் பண்ணாமல் போடணும். ஐ வாண்ட் யூ டு பி நாட் டு பி எடிட்டட். ஓகே. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறாங்க, மீடியாவுக்கு போகிறோம், அதை போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட போய் மேன் ஆஃப் காட், அப்போது அவர் மேன் ஆஃப் காட் என்ன இந்த மாதிரிலாம் அப்போ நான் வந்து பாரு மெடிசன்ஸை வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கேன். எந்த மெடிசன் எது தூக்கம் வருது எனக்கு போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரே இதாக இருக்கும், கிடினஸில் இருக்கும், எனக்கு எந்திரிச்சிருவேன், பேனிக் அட்டாக்ஸ் இருக்கும். இதில் வேற பயமுறுத்துவாங்க, ஒன்று போலீஸ் அது வருதுன்னு, இதில் வேற இவரை வேற சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க உங்களுக்குன்னு. ஒரே அவர் என்னை பார்த்துட்டு சொல்வார், ஒரு சிரிப்பு சிரிப்பார் அழகா, போல் யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட். அவர் அப்படி சொல்கிறாருனாலே அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டிக்கல் இருக்குது.
I am eternally indebted to that great man of God. Definitely. You doesn't knowப்பா. அவர் நினைச்சிருந்தாருன்னா, இது எதுக்குடா வம்பு இவன போய் தொட்டுட்டு ரிஸ்க் நாளைக்கு ரிஸ்க் ரிஸ்க் ரொம்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தார். சொல்லிட்டு அவருக்கு தெரியும்பா. பிகாஸ் தட் இஸ் வை ஹோசியா 4:13 says that கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை ப்ராஃபிட் கொண்டு 4:12 நினைக்கிறேன். ஹோசியா கர்த்தர் ஒரு ஒரு தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட புறப்பட பண்ணினார். பண்ணினார். தீர்க்கதரிசியினால் அவன் காக்கப்பட்டான். ம். 20 லட்சம் எகிப்திற்கு அடிமையான 20 லட்சம் தேவ பிள்ளைகளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு 80 வயசு குடுகுடு கிழவன் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் தட் இஸ் த ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். அந்த அனாயிண்டிங் தான் நம்மளை ரிலீஸ் பண்ணி நம்மளை டெஸ்டினியில் கொண்டு வந்து விட்டார். தட் இஸ் த ரீசன் நான் வந்து அந்த 1 Corinthians 4:15 ஈவன் தோ இஃப் யூ ஹாவ் thousands of teachers, you have only one spiritual fatherன்னு போட்ட அந்த ஃபோட்டோ நான் எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுருந்தேன். பாரு இந்த மனுஷனுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் மாட்டி வச்சுருக்கான் அப்படின்னு என் தங்கச்சிக்கிட்டு போய் எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படி தான் வைப்பேன். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி காரியங்கள் The grace பத்தி ஆனா இப்போ காமன் கிரேஸ். பெண்கள் இப்போ பெண்களை பற்றி இப்போது நம்ம பேசுகிறப்போ இப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே தோஸ் டேஸில் அம்மா எல்லாம் அந்த ரெபேக்கால் அந்த நாட்களில். இப்போ கரண்ட் இதுக்கு வரும்போது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையேப்பா. கரண்ட்டில் பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்கிறாங்க, 2 பேருமே படிச்சிருக்காங்க, ஒன்று சேர்றாங்க. இவங்க வந்து பிள்ளைகள் என்ன ஜெனடிக்கல்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே நட்சத்திரத்தை போய் பார்க்குறாங்க. 8 பொருத்தம் இருக்கா, 10 பொருத்தம் இருக்கா, 10 பொருத்தம் இருந்து பார்த்து கல்யாணம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு 10 பொருத்தம் 20 பொருத்தம் என்னென்னமோ பண்ணி வச்சு போனால் நாசமாக போன காரணம்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் விளங்கவே விளங்காது. ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு ரெடிமர் ஒருத்தர் இருக்கார். போவா சொல்கிறாப்புல, அந்த ரெடிமர் வந்து உன்னை மீட்டுக்கலைன்னா நான் உன்னை மீட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அவங்ககிட்ட போய் சொன்ன அந்த ஆள் சொல்லிட்டான், கையெடுத்து கும்பிட்டான். எப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணி நான் சாகவா? ஏற்கனவே ஒருத்தன் செத்து போயிட்டான் அவன் புருஷன். லிட்டரலாக என்ன அர்த்தம் தெரியுமா? அது தள்ளப்பட்டவள். லிட்டரலாக தள்ளப்பட்டவள். அப்பா செவ்வாய் தோஷம்டா எனக்கு வேண்டாங்கிறான்ல, அந்த மாதிரி ஜாதகம். செவ்வாய் தோஷம் ஜாதகத்தெல்லாம் அந்த காலத்தில் யாருக்காவது அனுப்பிட்டோம்னு வச்சுக்கியேன், திருப்பி போகிற வேகத்தில் அந்த என்ன பண்ணிடுவாங்க, தோஷம் இருந்ததுன்னா அதே இதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ளே கூட வைக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹாரோஸ்கோப்பு பயோடேட்டாவை சேர்ந்து கையோட கட்டி கும்பிட்டுருவான், என்ன அனுப்பிடாதீங்க, யாருக்கும் அனுப்பிடாதீங்கன்னு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் விளங்கவே மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை. என்னென்னா, இப்போது பெண்கள் வந்து மீடியா இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஒரு லேடியை பற்றி நான் பார்த்தேன், ஒரு அம்மாவை பற்றி. அந்த அம்மா பேர் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. டாக்டர் லுல்லு, மெடிக்கல் டாக்டரா? டாக்டர் பட்டம். டாக்டர் லுல்லு தேவா ஜமலா. அந்த அம்மா பார்த்தப்போ ஒரு மாதிரி டைப்பாக பேசிகிட்டு இருந்தது. அந்த அம்மா பார்க்குறப்போ அந்த அம்மாவுடைய பிஹேவியரை பார்த்தா, அந்த வீரா டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ், அது வந்து ஒரு எக்ஸ்ரேட்டடு சேனல். அது இந்த அம்மாவும் இந்த லுல்லு தேவா ஜமலாங்கிறவங்களும் எக்ஸ்ரேட்டட் இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட அதில் எப்படி பச்சை பச்சை பேசுதுன்னா, அந்த லேடியோடைய இன்டென்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்டற்ற பால் உணர்வு. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? கட்டற்ற பால் உணர்வுனா என்ன அர்த்தம்? ப்ரமோட்டிங் ஆல் தட் ப்ரமிஸ்கஸ் செக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, செக்ஸ் டாய்ஸை பற்றி ப்ரமோட் பண்ணுது அந்த லேடி. பெண்கள் வந்து இந்த காலத்தில் வந்து கணவனை கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் கணவன் வந்து பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை எல்லாம் கொடுக்க முடியல. அவன் வந்து அந்த உச்சக்கட்ட நிலையை வந்து அவனால் அந்த ஆர்கசமை வந்து பெண்ணுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து கேன்வாஸ் பண்ணி பெண்கள் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து உண்மையாமா அம்மா நீ வந்து உனக்கு வந்து ஹேவ் யூ ரீச் கிளைமேக்ஸ் இன் யுவர் அப்படின்னா என்னங்கன்னு கேட்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. செக்ஸ் டாய்ஸை வந்து செக்ஸ் டாய்ஸ் ஹஸ் பின் ஸ்ட்ரிக்ட்லி யூ டசன்ட் நோ அபவுட் த செக்ஸ் டாய். செக்ஸ் டாய்ஸுங்கிறது இது வந்து புதுசு கிடையாது, இது வந்து ரொம்ப பழமையான ஒரு விஷயம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 292 அண்ட் ஐபிசி செக்ஷன் 1860 பிரகாரம் இட் இஸ் பீன் ப்ரொஹிபிட்டட் இன் இந்தியா.
அத வந்து இந்த காலத்துல இன்ஃப்ளூயன்சர் ஒரு வயசான லேடி ப்ரமோட் பண்ணுது. இட் இஸ் பீன் ப்ரொஹிபிட்டட். பா! அத வந்து என்ன பண்ணிட்டாங்க, அத அழகா அத வந்து டவுன் ப்ளே பண்ணி, அத வந்து ப்ராடக்ட்டா சொல்லாம, செக்ஸ் டாய்ஸா சொல்லாம, வெல்னஸ் எக்யூப்மெண்ட்டா சொல்லி, அத வந்து இன்னைக்கு ட்ரேடிங் அமேசான்ல விக்கிறான். பீனிஸ் கிடைக்குது. ஜென்ஸோட பீனிஸ் கிடைக்குது. உமனுடைய வெஜைனா கிடைக்குது. வைப்ரேட்டர் வச்சிருக்கானுங்க. இப்ப என்ன சொல்றானுங்க, செக்ஸாலஜிஸ்ட் சொல்றாரு. அதாவது டாக்டர் நீங்க சொல்றது. டாக்டர் நான் சொல்றது செக்ஸாலஜிஸ்ட்ங்கிறது டாக்டர். டாக்டர் ம்ஹ்ஹ்ம். காமராஜ் அவர் பேரே சொல்லலாம். என்கிட்ட வீடியோ இருக்கு. அவர் சொல்றாரு, இன்ட்ரோ வேஜினல் எஜாகுலேட்டரி லாட்டினன்ஸ் டைம். ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇஎல்டின்னு சொல்றாங்க. ம். அதாவது ஆக்சுவலா ஒரு பெண் வந்து உச்சகட்ட நிலை. அதாவது பெண் வந்து சரியானபடி உச்சகட்டத்தில அடைஞ்சு அந்த கிளைமாக்ஸ் வரணும் அப்படின்னா, 14 மினிட்ஸ் அக்கார்டிங் டூ ம். மெடிக்கல் டெர்ம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னு அந்த ஆளு சொல்றான். ஆனா ஆம்பளைக்கு கெப்பாசிட்டி அவனுடைய ஆர்காசம் வந்து 2 மினிட்ஸ் தான். ம். இப்போ நம்ம மூதாதையர்லாம் கல்யாணம் பண்ணாங்க. ம். கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளை தலை குளிச்சுட்டு வரும். ம். "என்னம்மா சந்தோஷமா இருந்தீங்களா?" ம். அப்படின்னு கேட்பாங்க. அதே கொஞ்சம் கூச்சமா கேட்பாங்க. ஐயய்யோ! ம். இப்படி ஒரு சிலதெல்லாம் அப்படியே போயிருவாங்க. கண்ண மூடிட்டே போயிருவாங்க. ம். ஏன்னா பொண்ணு தான். ம். இருந்தாலும் அப்படித்தான் கேட்பாங்க. "என்னம்மா ம். சந்தோஷமா இருந்தீங்களா? நல்லா இருந்தீங்களா?" ம். இப்போ யாராவது போய் பொண்ணுகிட்ட போய், "என்னம்மா ஆர்கசம் வந்துச்சா? நைட்ல எப்படி உச்சக்கட்டத்துக்கு போனீங்களா இல்லையான்னு?" கேட்டா எப்படி இருந்திருக்கும்? என்ன நடக்குது பார்த்தியாங்க? அப்போ எந்த ஒரு கணவனும் கட்டற்ற பால் உணர்வுன்னா என்ன அர்த்தம் சொல்லு இந்த லேடி ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா, "நீ உச்சக்கட்டத்த அடைஞ்சியா?" அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு என்ன வருது? அப்ப அப்படின்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அப்படி அப்படின்னா, அப்படி நீங்க உனக்கு நான் சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா கணவனே தேவையில்ல. அப்படிதான். அப்பா! இப்ப என்ன சொல்றாங்க, இத யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு டெமோ குடுக்குது. அப்ப பண்ணி பார்க்குறது, அத யூஸ் பண்ணி பார்த்த உடனே அதுங்களுக்கு அந்த அந்த லாட்டினன்ஸ் அத சொன்ன மாரி இன்ட்ரோ வேஜினல் எஜாகுலேட்டரி லாட்டினன்ஸ் டைமிங்ன்னு இருக்கு இல்லையா? அது அது பிரகாரம் அது வந்த உடனே, "ஐயோ! இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லையே!" அது அப்படி. இப்ப இது வஞ்சனை தானே? அப்போ இது அப்படியே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி, இத ஆளுங்ககிட்ட சொல்லி செக்ஸ் டாய்ஸ வந்து ப்ரமோட் பண்ணுது. செக்ஸ் டாய்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல விக்கிறான். ஜீசஸ்! ஜென்ஸுக்கு இருக்கு, லேடீஸுக்கு இருக்கு. இப்ப இந்த லேடி வந்து ஆ வீரா டாக்ஸ்ல இத பத்தி பேசுறா. தைரியமா ஷி இஸ் ப்ரமோட்டிங். அதாவது ப்ரமோட்டிங் எப்படிப்பட்டு தந்தை பெரியார் வந்து சொல்லுது. தந்தை பெரியார் வந்து பெண்ணியத்துக்காக பாடுபட்டாரு. நம்ம பிள்ளைகள் இதுக்காகலாம் அவர் குரல் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர வேற இழுத்து விட்டு, இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து இந்த நம்ம ரெட் பிக்ஸ் சேனல்ல வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. அது ஃபெலிக்ஸுங்கிற ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்குறாரு. அவர் சொல்றாரு, "கட்டட்ட பாலுன்னா இருந்தா இருந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன வந்துச்சு?" ஃபெலிக்ஸ் கேட்குறாரு. அவருக்கு என்னன்னா, கேள்விய போட்டு வாங்குறாரு. அவருக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கிடைக்குமான்னு. அந்த அம்மா சொல்லுது, "ஏன் இந்த மாரி பண்றீங்க? ஜனத்த கெடுக்குறீங்க. அந்த மாரி செய்றீங்க." அந்த அம்மா ஒரு அட்வொகேட் அண்ட் ஷி இஸ் அன் ஐ திங்க் ஒரு ஒரு விதமான ஆக்டிவிஸ்ட் அந்த அம்மா. நல்ல சோ ஷி இஸ் விஷயங்கள் அகைன்ஸ்ட் தட் லேடி அகெயின்ஸ்ட் லுலு. தட். ம். அவங்க ஹஸ்பண்ட் பேரு அந்த லுலு ஹஸ்பண்ட் பேரு மோசஸாம். ஐயய்யோ! என்ன கேஸ் தான். வை. கோபால்சாமியோடைய கட்சியில வந்து அந்த அம்மா அவர் ஒரு உறுப்பினரா இருந்திருக்காரு புருஷன். இப்ப ரீசென்ட்டா தெரிஞ்ச உடனே அவர் தூக்கிட்டாரு அவர. அந்த லேடியோடைய வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கையில செக்ஸ் டாய்ஸ் வச்சுட்டு நிக்குது. ஷி இஸ் ப்ரமோட்டிங். ப்ரமோட்டிங். தைரியமா. தைரியமா ப்ரமோட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து அதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் படி வெளிய வந்துருச்சுமா. ஷி இஸ் என்ஆர்ஐ ஆக்சுவலி. ஷி இஸ் நாட் ஹியர். ஆ. ஆனா பேசுறது பார்த்தா கன்னியாகுமரி பாஷை பேசிட்டு இருக்கு. லுல்லு டாக்டர் லுல்லு தேவா ஜம்லா. இது அந்த வந்து வீரா ஒரு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல வந்து பண்றது வந்து விஜே ஸ்வேதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இத வந்து கேட்கிறா. நீங்க செக்ஸ் டாய் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி அதாவது இருக்கு?" இந்த வஞ்சனையெல்லாம் வந்து பெண் உரிமை, ஆண் தேவையில்லை. யூ கேன் ப்ளீஸ் யோர்செல்ஃப். எஸ். இப்போ அந்த வீரா டாக்ஸ் உடைய பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, பெண்கள ஹையர் பண்ணி பீச்ல போயி அசிங்கமா பேசி பொண்ணுங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறத ஒரு அட்வொகேட் பார்த்துட்டாரு. அட்வொகேட் பார்த்து வீடியோ எடுத்து ஓப்பன் கம்ப்ளைண்ட் டாக். குடுத்தாரு. ஓப்பன் டாக். அத போய் பண்ண உடனே பொதிகை டிவில வந்துச்சு. சாரி இதுல வந்தது. பாலிமர் நியூஸ்ல வந்துச்சு. பார்த்த உடனே ஓடுறா. எதுக்கு "எதுக்கு ஓடணும்? ஓடுற நீ? இரு இரு இருங்கிறாரு ஓடிக்கிட்டு இருக்கா. அது இருக்கு இன்னும் வீடியோல இருக்கு. விஜே வீரா டாக்ஸ். VEERATALKS. அந்த விஜே ஸ்வேதாங்கிறவ அவ்வளோ ஒரு பச்சையா பொண்ணுங்கிட்ட கேள்வி கேட்குறா. பொம்பள பிள்ளைகிட்ட. அவளுகளும் பேசுறாளுக. அந்த சேனலுக்கு எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு நல்ல சத்தியத்த போட்டா பார்க்கறதுக்கு 100 பேர் பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆகுது. உபவாசத்தோடும், ஜெபத்தோடும், அழுகையோடும். ஆனா எப்படி துர்செய்தி பரவுது பார்த்தியா? அதனால தான் பவுல் சொன்னாரு,
அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல பரவுமா. 2 தீமோத்தேயு 2:17 சொல்லப்பட்டிருக்கு. அரிப்பிளவுன்னா என்னன்னா கேன்சர். அப்பா! துர்செய்தி எப்பவுமே கேன்சர் குயிக்கா. மாரி படும். ம். நற்செய்தி தான் லேட் ஆகும். இப்ப நீங்க சொல்றது அந்த பெண்கள வந்து பண்றதெல்லாம் வந்து மேரிட் விமனா? இல்ல டூ பி எல்லாம் மேரிட் விமனா? மேரிட். ஓகே. மேரிட் வுமனுக்கே இந்த இதுன்னா டு பி மேரிட் என்ன இருக்கு? அதான் ப்ரமோட் பண்றதெல்லாம் ஆமா. அத. ஓ! இப்போ என்ன பண்றாரு, இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, காமராஜ் என்ன சொல்றாரு, முக்காவாசி பேருக்கு செக்ஸ் எஜுகேஷனே கிடையாது. ம். டாக்டர் ஒரு நம்ம நாராயண் ரெட்டின்னு ஒரு டாக்டர். அந்த டாக்டர் எனக்கு தெரியும். ஹி இஸ் மை கஸ்டமர் கல்பத்ருவால. அவர் ஒரு மேக்கிங் சென்ஸ்ன்னு ஒரு புக் எடுத்து எழுதியிருந்தாரு. அதில வந்து இந்த மாரி ஒரு இன்னபிலிட்டி, அதாவது தே டசன்ட் எஜுகேட்டட் இத பத்திலாம். இது நடந்து 25 இயர்ஸ் பிஃபோர். ஆனா இப்போ பெண்களுக்கு அப்படி இல்ல. இப்ப எல்லா மீடியாலாம் வந்துருச்சு, ஐஃபோன் வந்துருச்சு, நெறைய வந்துருச்சு. டூ மச் ஆஃப் டூ எஜுகேஷன். மச் ஆஃப் எஜுகேஷன், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன். அப்போ பெண்களுக்கு என்னன்னா, இப்போ செக்ஸ் எஜுகேஷன வந்து நீங்க குடுக்கறத விட, பெண்கள்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட இந்த மாரி கிளைமாக்ஸு இல்ல லாட்டினல் இந்த மாரி இருக்கு. ஐஎல்டிஸ் இருக்கு. நீங்க வந்து செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுங்க. செக்ஸ் டாய்ஸ் ஹஸ் பிகம் எ வெரி காமன். அண்ட் அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல பிடிச்சாங்கன்னா ₹5000 ஸ்பாட் ஃபைன் போட்டு இருந்தும் கொண்டு வராங்க. அப்பா! வெளிநாட்டுலருந்து கொண்டு வாங்க. வெல்னஸ் ப்ராடக்ட்டா வந்துருச்சுப்பா அது. ஹவ் டேரிங்! டேஞ்சரஸ் ப்ராடக்ட். இது ப்ரமோட் ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு Zoom இது சேல் வந்து பயங்கரமா இருக்கு. இப்போ இந்த மாரி பழக்கத்துக்குள்ள போற பிள்ளைகள் திருமண பந்தத்துக்கே ஒவ்வாதுங்க. எந்த மூதாதையர்கள், பரிசுத்த ஸ்திரீகள், எந்த பிள்ளைககிட்ட போய் பார்த்தாலும் கணவனோட வாழ்ந்தாங்களாங்கிறது தான் பேச்சே ஒழிய, எந்த கணவன்கிட்டயும் போய் நீ ஆர்காசம் எடுத்தியா? உன் மனைவிய சந்தோஷப்படுத்தினியா? இப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கொண்டு வந்து கர்த்தர் இது வந்து தேவையும் கிடையாது. இது யாரு இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து அத தேவைப்படுத்துறாரு. டாக்டர் சொல்றாரு, ம். பண்ணி ஆகணும். ஏன் அந்த பொண்ணு டாக்டர் காமராஜ் சொல்றாரு, ஏன் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கிளைமாக்ஸ் உச்சகட்டத்துக்கு போகாம நீங்க வச்சிருக்கீங்க? ஏன் நீங்க இருக்கணும்? கணவன் மனைவிக்குள்ளேயே செய்யுங்க. இப்போ கணவன் ஒரு இடத்துல இருக்காராமா, மனைவி ஒரு இடத்துல இருக்கிறா. இப்போ 2 பேரும் ஃபோன்ல பேசிக்கிட்டே நீங்க பண்ணலாமே செக்ஸ் டாய்ஸ் ஐயோ! வச்சு. ஆண்டவரே! அப்பா! வக்கரமா போகுது. பயங்கரமா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாத்திராகமம் 23 ஆ 23, 26ல ஆண்டவர் சொல்றாரு, ஆ கர்ப்பம் விழுவதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லைட்டார். அதே மாரி உபாகமம் 7:14ல சொல்றாரு, உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை. இப்போ 1996ல ஃபயர்ன்னு ஒரு மூவி வந்துச்சு. தெரியுமா? ம். ஃபயர்ன்னு ஒரு மூவி 1996 அத டைரக்ட் பண்ணது வந்து தீபா மேத்தான்னு சொல்லிட்டு ஒரு லேடி. ஆமாமா. அந்த விமென வச்சு ஆமாமா. ஹோமோசெக்சுவல பத்தி. ஆமாமாமா. நந்திதா தாஸும் ஐ திங்க் வேற யாரோ ஒரு ஆக்டர்ஸ் நடிச்சாங்க. ஆமாமா. நெறைய பேச்சு எடுபட்டுச்சு. யூ நோ தட் அந்த படம் மூவி 98ல இங்க ரிலீஸ் ஆகுது இந்தியாவுல. அவ்வளோ போராட்டம். சிவசேனா கட்சிக்காரங்கலாம் பிச்சு ஆமா, எதிர்ச்சாங்க ஆமா, தியேட்டர்லலாம். ஆமா. ஆனா என்ன நடந்துச்சு கடைசில? ஒரு பேனல் ஆஃப் டைரக்டர்ஸ வச்சு பணத்த ஏதோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 99ல ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அது எடுத்தது ஒரு லேடி. அப்பா! ஹவ் டேர் ஷி கேன் டூ தட்? அதான் இந்த நான் என்ன சொல்றேன்னா, அது எப்படி போராட்டம் பண்ணி அந்த தியேட்டர அடிச்சு ஒடிச்சும் கூட திருப்பி 99, 98ல ரிலீஸ் ஆகுது அந்த படம் மறுபடியும். ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் சி. இத வந்து தவறான இது ஒரு பெண் உரிமைன்ற மாரி தே ஆர் டீவியேட்டிங் அவே கரெக்ட், ஃப்ரம் த கரெக்ட். கரெக்ட் அனுபவம். அதுதான், அதுதான், அதுதான். அந்த மாரி தான் சொல்லுது. நான் ஆமா, ஆமா கொடுக்கணும். பட் அதுக்கு ஒரு அவார்ட் வேற குடுத்துருக்காங்கல்ல. சி பீப்பிள் ஆர் ப்ரமோட் இப்போ 2019ல ஐ திங்க் நான் படம் பார்க்குறது இல்ல. பட் எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு 2019ல ஒரு மூவி வருது. மேபி தம்பிக்கு தெரிஞ்சிருக்கலாம். சூப்பர் டீலக்ஸ்ன்னு ஒரு மூவி. அந்த மூவி இட் ஹஸ் பீன் டைரக்டட் பை தியாகராஜர் குமாரராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்டர். ம். சச் அ வல்கர் மூவி. ம். வல்கர்னா வல்கர், அவ்வளோ வல்கராட்டியான ஒரு மூவி. எப்படி சென்சார் குடுக்குறாங்க? ஏன் அப்படி படம் They want to தியாகரா promote it. நான் கேட்குறேன் தியாகராஜ குமாரராஜா டைரக்டர்கிட்டயே கேட்குறேன். அந்த படத்த நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க குடும்பத்தோட, உங்க பொண்டாட்டி புள்ளையோட பார்ப்பீங்களா? மேபி. மேபி. நான் இல்ல. படம் பார்க்கல. அந்த மேபி. ஸ்டோரி அப்படிதானே எடுத்துக்க முடியும். கேவலமான ஒரு படத்த எடுத்துட்டு, அதில ஒரு படம் ஓடல ஒரு பக்கம். 2வது எப்படி அவ்வளோ வல்கரா ஒரு படம் எடுக்க முடியும்? பட் பீப்பிள் வாண்ட் தட். They want to corrupt the atmosphere. They want to corrupt the people. They want to corrupt the minds of the women. அதுதான் அதுதான் அல்டிமேட். இப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள்னா, போய் போய் ஒரே நாள்ல வஞ்சனை ஆகலன்றது சொல்றாங்க பைபிள் எஸ். எக்ஸ்பாசிட்டர்ஸ். போய் டெய்லி போய் 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 பேசி 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 அதனால தான் இந்த பீச்ல உட்காந்து பேசி 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 கரப்டிங் தேர் மைண்ட்ஸ். பெண்களுக்கு ஒரு
ஒரு ஒரு இது உண்டு. ஒருத்தர் ஒண்ணு காரியம் சொல்ட்டா திருப்பி, 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 திருப்பி அதே ஆ கேட்காம டிசைட் பண்ணிருவாங்க. பரிசுத்த பெண்களா இருந்தா தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரிடத்திலிருந்து வருதா? கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரா? வாட் ஹாஸ் லார்ட் செட்? வாட் இஸ் த வேர்ல்ட் சிங்? அப்படின்னு அவங்களால டிசர்ன் பண்ண வைக்கணும். அதனால தான் பலவீனமான பாண்டம் அப்படி சொல்றாரோ தெரியல பேதுரு. டக்குனு இது டேக் கட்டுது. அதனால தான் ஈஸியா என்டைஸ் பண்ணிடலாம். பெண்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டா ஒரு தலைமுறையே என்கரேஜ். இட் இஸ் இதுக்கு ஒரு மெயின் வஞ்சனை. காரணம் வந்து அதனால தான் சில பேருடைய ஊழியக்காரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அருமையான ஊழியர்கள் அழைக்கப்பட்டவங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்கலாம் வந்து எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கும். அதனால தான் சாலமன் ஞானி எழுதுறப்ப சொல்லியிருக்கான் பார்த்துருக்கியா? நீ சாலமன் அது ஐ திங்க் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வசனம். ம். அதாவது 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. 4ஐயும் அது தாங்க மாட்டாது. அது என்ன ஐட்டம்னா என்ன விஷயம் அப்படின்னா, 1 அரசாளுகிற அடிமையின் நிமித்தம். போஜனத்தால் திருப்தியான மூடரின் நிமித்தம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ண கண்ட இடம் தூக்கம்னு இருக்கிற முட்டாளு. 3வது பாய்க்கப்பட்டவளாய் இருந்தும் ஆ. புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தம். இவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா? இவன்லாம் ஒரு பொம்பளையான்னு சில பேர் யோசிப்பான். பார்த்துருக்கேன். அவன புருஷன போய் பார்த்தீன்னா, அவன பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அவ்வளவு நல்லவனா இருப்பான். இவளுக்கு போய் இப்படி புருஷனா? ம். 4வது தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமையின் நிமித்தம். அது என்ன நாச்சியாருக்கு பதிலா இல்ல நீங்க அது இது நம்ம இது எடுத்துக்கோ. அந்த ஆகர் ஆபிரகாம் ஆகா எடுத்துக்க. ஓ ஹேகார் மாதிரி. ஓ இட்ஸ் எ கர்ஸ் தான் அது. அதனால தான் பிரச்சனை. நாச்சியார்னா ஹெட் அந்த மாதிரி பிரச்சனை இன்ன வரைக்கும் பிரச்சனை இல்லை உலகளாவிய ஆச்சரியமா இருக்கு. சில பேருடைய வாழ்க்கையில வந்து ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, பெண் எடுத்துட்டு வந்து பொம்பளைகள் லேடீஸ்க்கு வந்து அழைப்பு உனக்கு அழைப்பு இருக்கு. ம். பொண்டாட்டிக்கு அழைப்பு இருக்காது. இப்போ ப்ராஃபட் ஜான் பிரபாகரன் வந்து எனக்கு ஆர்டினேஷன் பண்றப்பவே ஹேனா ஐ எம் ஆர்டினேட்டிங் ஆல்சோ யூ சொல்லவே இல்லை வெரி ப்ராஃபட்டிக்கலா உனக்கு பண்ணணும். ஆன் த ஸ்பாட் என்கிட்ட தான் சொன்னார் சொன்னது எனக்கு எனக்கும் நடந்தது தெரியாது ஆர்டினேஷன். உனக்கு நடந்தது ப்ராஃபட்டிக்கல். பட் யூ யூ ப்ரிப்பேர்ட் ஐ ஃபார் இட். ப்ரிப்பேர்டு ஆமாம் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நீ வந்து சப்போஸ் உனக்கு ஆர்டினேஷன் பண்ணல அப்படின்னா, மேபி நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை வந்து சோலோவா தான் பண்ணியிருப்பேன். இல்லன்னா வேற யாராவது வச்சு தான் நான் பண்ணியிருந்திருப்பேன். மேபி இன்னொரு ஜென்ஸை வச்சு பண்ணியிருந்திருப்பேனே ஒழிய, ஐ வில் நெவர் டேக் அ ரிஸ்க். சின்ஸ் காட்ஸ் காலிங், ஈவன் தோ யூ ஆர் பீன் ட்ரெயின்ட் எவாஞ்சலிஸ்ட் ஃபார் ஜீசஸ் கால்ஸ் அண்ட் ஒர்க்ட் as a மினிஸ்ட்ரின்னா கூட, ஐ வில் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். Because it is my calling is hooked up with your calling. Because you are my flesh. I cannot take it easy. Just because man of God John Prabhakaran anointed and he has ordained you as a servant of God, I'm so happy for it. டு I காட் பி never த க்ளோரி regretted for it. டு காட் பி த க்ளோரி அதனால தான் இந்த மினிஸ்ட்ரியை பண்ண முடியும். ஒருத்தர் விழுந்தாலும் ஒருத்தர் தூக்கி எடுக்கிறாங்க. ஒருத்தர் ஏன்னா பிகாஸ் த காலிங் பேசிஸ். இப்போ வந்து அந்த ஈக்குவல் பேஸ் இல்லைன்னா அந்த பேஸ் இல்லாம இல்லாம சொல்ல முடியாது. முடியாது அப்போ இப்போ உனக்கு வந்து காலிங் இருந்தது, நீ உட்காந்து. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு காலிங் இருக்கும், பொண்டாட்டிக்கு இருக்காது. இப்போ சாய்ஸஸ் அப்போ கரெக்டாக என்னன்னா இவர் என்ன பண்ணணும், ஒரு 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 காணிக்கை, ஒரு ஸ்தோத்திர காணிக்கை, ஒரு காணிக்கை எடுக்க பாட்டு அப்படி இப்படி ஏதோ ஒரு பேக் அண்ட் உள்ள வச்சுக்கிட்டு ஜெப ஊழியம் அப்படி இப்படின்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடுறது, பொண்டாட்டிகளை விட்டுட்டு வெளியூர் போயிடுறது. வெளியூருக்கு போய் அங்கே ஊழியம் பண்ணுறேன், இங்கே ஊழியம் பண்ணுறேன்னு போய் இங்கே இருக்கிற தலைமைத்துவத்தெல்லாம் நாசம் பண்ணி அடிச்சு துவைச்சு மூப்பர்கள் எல்லாம் ஒழிச்சு எல்லாம் ஜோலியை முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்க. நம்ம ஆளுங்க சோம்பேறிங்க உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி போட்டு நாசம் பண்ணிருக்கு. எத்தனை பேரை சொல்லட்டும் நான், எத்தனை பேரை சொல்லட்டும். அப்போ அதனால தான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறது, பொண்டாட்டியை ஒன்றும் சொல்லவும் முடியாது. இப்போ போய் நீ வந்து டவுன் இறங்கிக்கோ அப்படின்னா ஜோலி முடிஞ்சிடும். வேதாகமத்தில் கூட பெண்கள் நிறைய பரிசுத்த ஸ்திரீகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில பேர் ஒரு ஒரு டெபோராலாக இருக்க போய் தான் பாராக் போய் கேட்குறார் ஃபார் டு கம் டு த வார். நாட் ஆல் விமன் were invited. டெபோரா வாஸ் கால்டு ஃபார் அதனால் பாராக் போய் கேட்குறார். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சிலர் தான் அப்படி இல்லைன்னா அது எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ வந்து பாரு சென்சிட்டிவ் டாபிக்ஸை நான் ஒய்ஃப் கிட்ட பேசலாம். மேபி நான் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட பேச முடியாது. மனைவி கிட்ட தான் சில விஷயம் பேசலாம், சில விஷயம் ஓப்பனாக பேச. இது வந்து அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஊழியம் பண்ணுவாங்க.
இது வந்து ஐ cannot hire a person to speak முடிவு like பண்ண this. முடியாது. It will bring a great Destruction. disaster. Disaster, And destruction. moreover, I tell you, பிசாசுக்கு எப்பவுமே நான் எங்கேருந்து வந்தேங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். என் வீக்னஸ் எனக்கு நல்லா தெரியும். ஊருக்கே பிண்டம் வைக்கிறவன் எனக்கு எப்படா பிண்டம் வைக்கலான்னு பார்த்துருப்பான். என் சுற்றி வீக்னஸ் அவனுக்கு திரிகிறான். நல்லா தெரியும். எங்கே விழுவான், எங்கே சோர்வான். எங்கே தட்டலாம். That is what நம்ம வந்து அந்த பியூரிட்டியை இந்த அதனால தான் ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, இருவரும் ஒருமனப்பட்டாலொழிய ஒருமித்து நடப்பார்களோ. வண்டி டூ வீலர் ஓட்டுற மாதிரி ஆ. பேலன்ஸ் இருக்கும். பிரசங்கி 4:12 சொல்லப்பட்டிருக்கு, முப்பரி நூல். இயேசு கிறிஸ்துவோடு கூட கணவனும் மனைவியும் இணைக்கப்பட்டாருந்த அந்த பைண்டிங், அந்த லவ் ஆஃப் ஹெசட் இருந்தா அது தான் இருந்தால் மட்டும்தான் லாங் ரன்னுக்கு அது அன்பு ஒன்று போனாலும் ஒன்று பிடிச்சிக்கும், ஒன்று பக்கம் விடாது. ஆண்டவர் விட மாட்டார். கிறிஸ்து வந்து சென்டர் ஆயிட்டாருன்னா விட மாட்டார். இந்த வசனம் நித்திய விவாகத்துக்காக உன்னை நியமித்து கொண்டேன். இப்போ விவாகம்ன்றது அங்க நித்தியமா. அங்கே ஆண்டவர் அதனால தான் சொல்லுவார், ப்ராஃபட் ஜான் பிரபாகர் சொல்லுவார், பால் பரலோகத்துலேயும் ஹானா தான் உங்களுக்கு பொண்டாட்டிம்பார். என்னடா அவர் புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட்ஸுக்கு ஆண்டவர் வந்து Correct. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ட்ரான்ஸு அவங்க பரலோக அனுபவங்கள்லாம் உண்டு. ஸோ இல்ல அங்க பெண் எடுப்பதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லைன்றக்கேன் இப்படிலாம் சொல்றாங்க. சொல்லுவாங்க புரியாது. ப்ராஃபிட்ஸுக்கு வந்து அவர் விஷன்ஸ் இப்போ அப்படி பார்க்க இப்போ டிஜே தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்த அனுபவங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா பயங்கரமாக வந்து தே ஹேவ் மிக்சட் கிரகிக்க முடியாது. தே டூ ஆல் சார்ட் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு படம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி ஆண்டவர் காட்டியிருக்காருன்னா பைபிள்லையா இருக்கு. இப்போ எங்கள் அம்மா பார்த்தது உண்மை தானே. ஆமா ஆமா ஆமா. அவங்க மனம் திரும்பலைன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தானே ஒழிய கர்த்தர் கிடையாது. கர்த்தர் கிடையாது. God is a God of revelation பா. இல்லையா? அவரு அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து God they is- always travel. ம். I know about man of I'm- God. I know his prayer life is all about. பல நாள் என்ன பண்ணுவார் தெரியுமா, நீ இங்கே தூக்கு அப்படின்னு. நீ இங்கேருந்து சென்னையிலேருந்து தூக்கு நேராக எடுத்துகிட்டு போ, யார் டோனியை எடுத்துகிட்டு போயிட்டு ஹைதராபாத்தில் விட்டு எனக்கு அங்கே லூஸ் மோஷனாக போகுது. அங்கேருந்து போட்டு அண்ணன் கூப்பிட்றாருன்னு ஓனி என்ன கூப்பிட்றாரு, என்ன எதுக்கு முடியல நான் அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் வந்து க்ளோசிங் ப்ரேயர் பண்ணணுமாண்ணா. ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு போகிறேன். அங்கே போயிட்டு பாலோட பேச வச்சு இங்கிலீஷில் பேச வைக்க. எனக்கு தமிழே That was prophetic again. தட் வாஸ் ப்ராஃபிட்டிக்கல். தமிழில் இல்லை இங்கிலீஷில் பண்ணுங்க அப்படின்னு. இங்கிலீஷில் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பால் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இங்கிலீஷ் பைபிள் தான் நீங்கள் கேரி பண்ணுவீங்க. யூ டோன்ட் கேரி அ தமிழ் பைபிள். நீங்க வாங்கியிருக்க புக்ஸ் எல்லாம் இப்போ முக்கால்வாசி இங்கிலீஷ் தானே. ஹவ் ப்ராஃபஸி இஸ் ஒர்க்கிங். அவர் சொல்கிறப்ப எனக்கு சிரிப்பாக இருந்தது. சில டாஸ்கெல்லாம் அவர் எடுத்த மாதிரி யாரும் எடுக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். எனக்கு இப்போ நினச்சி பார்க்குறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார். பட் ஹி இஸ் ஐ எம் வெரி மச் இன்டெப்டட் டு ஹிம். இந்த தேவ மனுஷன் என்னை பார்த்த விதம் வேறு. அவர் ப்ராஃபட்டிக்கலாக பார்த்தார். திஸ் கை வில் இஸ் அன் அப்பாஸ்டல் அப்படின்னாரு. எனக்கு சிரிச்சு என்னடா அப்பாஸ்டலுங்கிறாரு. நான் வேற மண்டையை வச்சுக்கிட்டு என்னோட அப்படியே கண்ணுனெல்லாம் உள்ள வாங்கி அப்படியே ஒரு டொக்கு விழுந்து போய் டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கேன். சி ஹவு தே சி. அதனால தான் தீர்க்கதரிசிகளை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார். கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனம், தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொல்கிற காரியத்தை வெளிப்பாடு அது வந்து என் டைம் ப்ராஃபட்டாக இருக்கலாம். சிலர் வந்து என் டைமை பற்றி பேசினா மட்டும்தான் ப்ராஃபட்ஸு, இல்லாட்டி மற்றவங்க ப்ராஃபட்ஸ் இல்லைன்றாங்க. ஆனால் ரொம்ப நான் ஹம்பிளாக சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, ஆதீனத்தில் எதை எழுதி வச்சுருக்கிறாங்களோ, பாஸ்ட்டை பற்றி சொல்லுறவங்களோ, கரண்ட்டை பற்றி சொல்கிற கிஃப்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் விஸ்டமில் வந்து முந்தின காரியங்களை சொல்லலாம், கரண்ட் காரியங்களை சொல்லலாம், வரப்போகிற காரியங்களை சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். பட் ஒன்ஸ் தேர் ஐஸ் ஆர் ஓப்பன், கண் திறக்கப்பட்டவன்னா அவன் வந்து பல கண் வந்து ஆதீனத்தில் போடுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள்ன்றதை பார்க்குறான். அது பார்க்காம கர்த்தருக்காக கர்த்தரை கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்றது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கர்த்தர் அதாவது இஃப் யூ டு நாட் நோ வாட் காட் ஹேஸ் ஃபார் யூ, கர்த்தருடைய திட்டம் என்ன, ஆண்டோடைய மைண்டில் என்ன இருக்குது, ஆண்டோடைய சித்தம் என்ன என்று ஆண்டவர் இன்னும் வசனத்திலேயாவது வெளிப்படுத்த சொல்லணும். இல்லை நமக்கு ஐ மீன் இன்ஸ்பிரேஷன், த ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பைர்ஸ் யூ அப்படியாவது வந்து சொல்லணும். இல்லை தீர்க்க தரிசனத்திலையாவது சொல்லணும். இல்லை வந்து ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் அட்டரன்ஸ், இல்லை ப்ராமிஸ் வேர்ட், எப்படியாவது கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்தில் கடைசி நாட்களில் பேசி ஆகணும். அப்படி இல்லாமல் நம்ம போனோம்னா எங்கே அந்த வழி போகுதுன்னே தெரியாமல் ஓட்டுற ஒரு காலம். ஜிபிஎஸ் இல்லாமல் போகிற ஓட்டுற ஒரு வழி, பிரேக் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை, ஒரு ஓட்டுற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய வனாந்திரமாக இருந்தாலும் வனாந்திரத்துக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு மேகஸ்தம்பம், ஒரு அக்னி ஸ்தம்பம், ஒரு வழிகாட்டி, ஒரு மோசே, இத்தனை பேரை வச்சுருந்தார்.
ஸோ இந்த வேர்ல்டு ஜேர்னியில் அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, வழி நடத்துகிறவர், வழியை காட்டுகிறவர் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் வழி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வார்த்தை எடுத்தோம்னா நம்ம ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட போய் செய்தியை கேட்டோம்னா அது மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறார், சம்திங் அது ஆண்டவருடைய சத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம ஊழியமாகட்டும் என்ன காரியமாகட்டும் செய்யவே முடியாது. அது ரொம்ப ஒரு டேஞ்சராக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். டிசாஸ்டர். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி பெண்கள் ஏன் அதுக்கெல்லாம் போகிறாங்க. உன்னுடைய தாய் எப்படி இருந்தா, உன்னுடைய ஆதி தகப்பன் எப்படி இருந்தாங்க, இது வந்து பிப்ளிக்கல் விமனாக மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் பீப்புள் கூட எடுத்துக்கிட்டீங்கல்ல, அவங்க உடனே ரெஃபரன்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ தாய் இனத்துலேருந்து காணப்படாதது நீ எப்படி வந்து இதை நீ செய்கிற, அப்போ இது அசுத்தமாயிற்று. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as தட். நீங்கள் சொன்ன பல காரியங்கள்லாம் நினைக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு அப்போ ரெபேக்காளை பற்றி அந்த ஆசீர்வாதம் வந்து எவ்வளோ கரெக்ட். ரூத் 4:11 இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பெண்கள். இஸ்ரவேலை கட்டுவித்த பா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பெண்கள் யார்? ரெபேக்காலும் லேயாள். இது பரிசுத்த பெண்கள் மட்டும் இல்லை, புத்தி உள்ள பெண்கள்னு சொல்கிறேன். அதனால தான் அந்த வீடு கட்டப்பட்டது. அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்க பேசப்படுறாங்க. லேயாள் கூச்ச பார்வைதான். ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளையை வச்சு தான் வீட்டை கட்டினார். ரெபேக்காள் வந்து லாபானுக்கு வந்து லாபானுடைய அண்ணன் வந்து சரியில்லை, அவங்க அப்புறம் சரியில்லை தான், நெத்துவேலும் சரியில்லை தான். பட் ஸ்டில் எஸ், காட் லைக்ஸ் ஹர் ஹார்ட். அந்த ஹெசட், லவ் ஆஃப் ஹெசட், டெஸ்ட் ஆஃப் ஹெசட்னு சொல்லுவாங்க. அது லவ் ஆஃப் ஹெசட், டெஸ்ட் ஆஃப் டெஸ்ட் ஹெசட். ஆஃப் ஹெசட் தான் ஆக்சுவலாக வந்து சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா எவ்ரி லவ் மஸ்ட் பி டெஸ்டட். இட்ஸ் அ கவர்னன்ட் லவ்னு டெஸ்ட் பண்ணப்படும். அதாவது நீ உதாரணத்துக்கு நான் வந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம திருமணமாகி சந்தோஷமாக ஹனிமூன்லாம் போயிட்டு வந்த காலங்கள் உண்டு. என்னுடைய பெற்றோர் என்னுடைய இனஜன பந்துக்கள்னால கைவிடப்பட்ட சூழ்நிலை, நெருக்கம், வேதனை, நெருக்கத்தில் என்னை கொடுத்த ப்ரெஷரில் எனக்கு தூக்கம் இல்லாமல் கதறி, அப்போது நான் வந்து படுத்துட்ருக்கேன், எந்த ஒன்றும் கிடையாது, நீ மட்டும்தான் வேலை பார்க்குற, எனக்கு ஓசிடி, எங்கேயா போய் இடிக்கணும் போல் இருக்கும், எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும், டாய்லெட் கோயம்புத்தூரில் இருக்குமா? இப்படிலாம் ஒரு கொடுமை. எங்கே பார்த்தாலும் நாய் இருக்குது, நாய் கடிச்சிருச்சோ அது கடிச்சிருச்சோன்னு உன்னையும் தூங்க விடாமல் நானும் தூங்காமல் நான் பட்ட அவதிப்பட்ட நாட்கள் கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தெரியும், மேன் ஆஃப் காடுக்கு தெரியும், ஜான் பிரபாகரனுக்கு தெரியும், உங்கள் வீட்டாருக்கு தெரியும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப நினச்சிப்பாரு. நீ நினச்சிருந்தா அந்த டைமில் யூ ஹேவ் ஆல் ஐம் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்ல வரேன், கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்கிறேன், உன்னைய நான் புகழ்ந்து பேசணுன்ற சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி செய்கிறவனும் கிடையாது. ஆல் த ரைட்ஸ் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து சைக்கலாஜிக்கலி இஸ் அன்ஃபிட், ஐ குடன்ட் ஏபிள் டு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் நீ கூச்சலாக கொடுத்துருந்தீங்கன்னா மேபி எந்த ஒரு என்கொயரி இல்லாமல் டிவோர்ஸ் கிடச்சிரும். ஆனால் யூ saw me in the spirit. லார்ட் நெவர் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். இந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது நீ நினச்சதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் ரூமில் நம்ம உட்காந்துருக்கோம். கர்த்தர் நாம மாத்திரம் பிகாஸ் இட் இஸ் நாட் யூ, இட் இஸ் அபவுட் வாட் என்ன சுச்சுவேஷனில் நீ இருந்தேன்னு எனக்கு இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன். உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், அஃப்கோர்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப கம்பேஷனேட்டாக தான் இருந்தாங்க. உங்கள் அம்மாலாம் என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துரு ஒரு நிமிஷமாவது அந்த எண்ணம் கடந்து போயிருக்கும். புலவு நாள் காத்திருந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இப்படி ஆயிடுச்சே, என்னை பற்றி வருத்தம் தான் பட்டாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துரு, இத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படி ஆயிடுச்சே. பட் காட்ஸ் காலிங் இஸ் irrevocable. இந்த கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை தொடங்கிட்டாருன்னா அதை முடிச்சு வைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வைராக்கியம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னால் ஒருத்தர் நிற்கும். அதில் என்டியூரன்ஸ் இருக்குது. ரெபேக்காள் தண்ணி வார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதான் பொறுமை. ஐ சி பேஷன்ஸ் வித் என்டியூரன்ஸ். வார்த்துட்டே இருக்க 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 அதை பார்த்தா ஆச்சரியப்பட்டு இப்போ நான் வந்து இது பொண்ணாக பார்க்குறேன். இந்த தருணங்கள் உங்களோட நீங்கள் இப்படி பேச கேட்குற காரியம்லாம் எலியேசர் வந்து அந்த பொன் ஆபரணங்களை வந்து கொடுத்த மாதிரி ஐ see that as that. அதாவது பொறுமையோடே காத்திருந்தாள். அதை பார்ப்போங்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் அந்த நாட்டில் இருக்கணுமே. வேணுமே. அதுதானே எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் ஒரு தங்களுக்காக பக்கம் நீ வேலை செஞ்சுட்டே இருப்ப, ஒரு பக்கம் எனக்கு தட்டி கொடுத்துட்டே எனக்கு தூங்க வச்சுட்டே இருப்ப, ஒரு பக்கம் எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க கோயம்புத்தூரில். இவ்வளவும் பேஷன்ஸ் வேற இருந்தால் அப்போ நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கும், இல்லை கார்டியாக் அரெஸ்ட் வந்து செத்துருப்பான் பொம்பளைன்னா. இவங்ககிட்ட காலை வெட்டுறதுக்கு போலான்னு சொல்லிட்டு எங்கே தெருவில் விட்டு கூட போயிருக்கலாம். It is You are endured this. Now you are seeing the result reaping of the glory of God. Just everything for the glory of my Lord and Savior Jesus. His name be glorified. ஸோ அதனால் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கர்த்தருக்காக காத்திருங்க. பெண்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதுங்கள்னு சொல்கிறது திருமண காரியத்தை பொறுத்த வரைக்கும்
வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. திருமண பந்தம் கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வருவார். ஏற்ற துணையை கொண்டு வருவார். அவரே கொடுப்பார். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, லெட் யுவர் செக்ஸ் லைஃப் பி பிளெஸ்ட். ஸோ கர்த்தர் அதை வந்து செக்ஷுவல் லைஃப் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக் கொடுப்பார். அதே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் கேப்சூல் மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஹalleluya. ஸோ டோன்ட் கெட் இன்டு ஆல் சார்ட் ஆஃப், எஸ்பெஷலி இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற என்னுடைய ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறது, இப்படிப்பட்ட கண்டென்ட் வருதுன்னு தெரிஞ்சால் கிளிக் பண்ணி டு நாட் ரெக்கமெண்ட் த சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா வராது. எஸ். இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த யூடியூபையும் எடுத்துருங்க கொஞ்ச நாளைக்கு. when it has been habituated for a long time, then it will become your lifestyle. அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். For the glory of God, spend more time in prayer and reading the Bible, hard copy, not a soft copy. Of course, wife எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக. பட் ஐ ஆல்வேஸ், ஷீ ப்ரிஃபர்ஸ் ஹார்ட் காப்பி, மை செல்ஃப் ஐ Out of compulsion and obedience from my husband, I'm using a soft copy. Otherwise, I'm hard copyல ஆண்டவர்கிட்ட ஹார்ட் காப்பி வர மாதிரி இருக்கு. வாசிங்க. எடுத்துகிட்டு போங்க. வெக்கப்படாமல் பைபிளை வெளியே எடுத்துகிட்டு போங்க. யாராவது பார்த்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. வேதத்தை நீங்கள் தூக்குறீங்கன்னா வேதம் உங்களை தூக்கும். ஆமென். அதனால் இதை பார்த்துட்ருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு விடுதலையை கொடுக்கும். எப்போவுமே அதை நான் சொன்ன மாதிரி எபேசியர் 5:13 படி இந்த காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்தினால் கடிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த சத்தியம் எதை நீங்கள் டார்ச் அடித்து காட்டிட்டீங்களோ வேத வசனத்தில், வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்கன்னா அங்கே பிசாசுக்கு இடம் இல்லை. நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், இதெல்லாம் இதுக்கு இவ்வளோ ஓப்பனாக பேசணும். இன்னொன்று இது பேசலை அப்படின்னா உலகம் இன்னொரு வேர்ஷனை கொடுக்குதே. வேற ஒரு வேர்ஷனை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு. நானே சொல்லலாம் கூட அவங்க போய் உள்ளே போய் இன்றைக்கி போய் பார்த்துருவோம். ஸோ அதனால் கர்த்தர் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு இந்த 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 8th பாட்காஸ்ட், இந்த பரிசுத்த ஸ்திரீகள், இது ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் அதை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ரொடக்டிவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தர் நாம மகிமைக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இப்போ போய் தான் நான் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணணும். டு பி ஹானஸ்ட், அவ்வளோ பயபக்தியாக நாங்கள் இந்த ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமுள்ள மகாதேவனே, அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் கூட இந்த பாட்காஸ்ட்டை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்திரீகள் என்கிற இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் மாத்திரமே அவர்களை நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு சுவாமி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தரிசிப்பதில்லை சுவாமி. இந்த பரிசுத்த நடக்கையை அவர்கள் கையாளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை கேட்ட சத்தியங்கள் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க ஏரியத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. அவருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற எல்லா விக்னத்தின் ஆவிகள், எல்லா ஸ்பிரிட் ஆஃப் பெர்வர்ஷன், எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஐ கேன்சல் இட் இன் தி நேம் ஆஃப் ஆமென். rebuke it in the name of Jesus. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் fornication, Yes. be out in Jesus. Amen. In the name of Jesus. Mighty name of Jesus. இயேசுவின் இரத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மீது தெளித்து வேலையடை. ஆமென். மாத்திர மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 பிரியமானவர்களே, இந்த 8வது பாட்காஸ்ட் பரிசுத்த ஸ்திரீகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் மைண்ட் அவேக்னிங்காக இருக்கிறதாயும் நான் பார்க்கிறேன். ஏன்னா வேதாகமம் முழுவதும் அநேக ஸ்திரீகளை வந்து வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. குணசாலியான ஸ்திரீ, வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, அதே நேரத்தில் பரஸ்திரீ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கடைசி நாளில் இந்த ஸ்திரீயானவர், ஏன்னா இந்த ஸ்திரீ உடைய வித்து தான் சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கும். அந்த வல்லமையை கர்த்தர் ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்திரீனுடைய ஜெபம் செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஜெபமாய் இருக்கிறது. அதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. அதனால தான் இந்த ஸ்திரீயானவளே எப்படி நம்மளுடைய ஏவாள் பாட்டிமா வஞ்சிக்கப்பட்டது போல எப்படியாகினும் இவளை வஞ்சித்து விடலாம், அந்த குடும்பத்தை கொலைத்து விடலாம், ஊழியத்தை முடக்கி விடலாம் என்று சத்ரு தந்திரமாய் நினைத்து கொண்டு இருக்கிறான். அதனால இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்த
இந்த பரிசுத்தமுள்ள ஸ்திரீயை நீங்க வந்து நம்மக்கிட்ட அது இருக்குதா? இல்ல நம்ம சுற்றி புறத்துல இருக்கிறவங்க கிட்ட இது இருக்குதா? யார் தவறுறாங்க? இத நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படின்னு நீங்க தவிக்கிறவர்கள் இடத்துல இத நீங்க கட்டாயம் கொண்டு போங்க. எப்படி நம்மை காத்துக்கொள்ளணும்? எப்படி நம்ம பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும்? வாலிப பிள்ளைகள் எப்படி காத்துக்கொள்ளணும்? கர்த்தருடைய வார்த்தை அறிகிறதுனால தான். கர்த்தரோடு இடைப்படுகிறதுனால் மாத்திரமே இந்த கடைசி நாட்கள்ல, தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்தமாய் இருக்கிறவன் தன்னை இன்னும் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, இப்படிப்பட்ட தீய காரியங்கள் இருக்கும்போது அதை தைரியமா எதிர்த்து நின்று, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறபடி, நீங்க ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ நீங்க படிக்கிற இடத்துலயோ இல்ல வேலை செய்கிற இடத்துலயோ இப்படிப்பட்ட அசூசைகள் இருக்குமானால், அந்த இடத்துல இருந்து நீங்க தைரியமாக யோசேப்பு ஓடினது போல ஓடி உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பரிசுத்த ஸ்திரீகள் என்ற இந்த எபிசோட்ஸ்ல நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கட்டாயமாக இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டுமாய் இந்த அநேக ஆழமான சென்சிட்டிவ் டாபிக்ஸ்ல, கர்த்தர் கொடுக்கிற டாபிக்ஸ்ல உங்களை மீண்டுமாய் வந்து சந்திப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுவரைக்கும் ஸ்டே பிளெஸ்ட்.